தன்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரைசனே என்பர்க்கடியனேனுடைய பனே ஆவியோடு ஆக்கை புரை பொறை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரை பெறாமன்னும் அமுதத்தண்கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின்மே சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே. கல்லார் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவருட்கருணையும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய பேரூர் மணிவாசகர் அருட்பணி மன்றத்தின் சார்பாக நடைபெறுகின்ற சைவ பாட வகுப்பிலே நின்று சைவ சித்தாந்த செந்நெறியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகின்றிருக்கின்ற அன்பர் பெருமக்களுடைய திருவடிகளுக்கு பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு, அன்பர்களே, நாம் கடந்த வகுப்பில் நம்முடைய அதிகை மனவாசகம் கடந்தார் அருளிய உண்மை விளக்கம் என்கிற நூலில் 18 பாடல்கள் வரை நாம் சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நம்முடைய அதிகை மனவாசகம் கடந்தார் வினாவும் விடையுமாக இந்த நூலை நமக்கு தந்திருக்கிறார். தன் குருநாதராகிய மெய்கண்ட தேவநாயனாரிடத்து அவர் சில வினாக்களை கேட்க அதற்கு ஆசிரியர் விடை தருகிறார். அப்படி இந்த நூலை அமைத்திருக்கிறார். அப்படி அமைத்திருக்கும் பொழுது குருநாதரை வணங்குகிற அந்த வணக்கப் பாடலில் பொய் காட்டி பொய் அகற்றி போத ஆனந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் என்று குருநாதனை சொல்லி, பொய்காட்டா மெய்யா வெண்ணெய் வித்தக ஐயா நீதான் கேட்டு அருள வேண்டும் என்று விண்ணப்பித்தார். அவருடைய வினாக்கள் என்ன என்று கேட்ட பொழுது, ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, வினை ஏது, நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் ஏது, அஞ்செழுத்து தான் ஏது, தேசிகனே சாற்று அப்படின்னு அவருடைய வினாக்களை கேட்டார். ஆசிரியர், நீ கேட்டிருக்கிற வினாக்களுக்கெல்லாம் நம்முடைய பெருமான் முன்பே தான் அருளிய ஆகமங்களில் இவற்றுக்கான விடைகள் இருக்கின்றன. எனவே உன்னுடைய வினாக்களுக்கெல்லாம் வள்ளல் திருவாய் மலர்ந்து அருளிய தெள்ளிய சீர் ஆகமத்திலிருந்து உனக்கு நான் சொல்லுகிறேன் என்று விடை சொல்லத் தொடங்குகிறார். அப்படி தொடங்கும் பொழுது எடுத்த உடனே முதல்ல 5 பூதங்கள் என்று எடுத்துக்கொண்டு நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கிற 5ஐயும் எடுத்துக்கொண்டு, இந்த 5க்கும் நிறம் இருக்கிறது, வடிவம் இருக்கிறது, எழுத்து இருக்கிறது, அவற்றுக்கு அடையாளம் இருக்கிறது, அவற்றுக்கு தெய்வம் இருக்கிறது, அந்த தெய்வத்துக்கு தொழில் இருக்கிறது, இந்த பூதங்களுக்கு குணமும் அவற்றின் தொழிலும் இருக்கின்றன என்று ஒரு பட்டியல் கொடுத்தார். அதன் பிறகு இந்த 5 பூதங்கள் தோன்றுவதற்கு மூலமாக இருக்கக்கூடிய 5 புலன்கள் என்று சொல்லக்கூடிய சுவை, ஒளி, உரு, ஓசை, நாற்றம் என்கிற 5ஐ பற்றி சொன்னார். அதுக்கு 5 புலன் என்று பெயர், தன்மாத்திரை என்று பெயர், சூக்கும பூதம் என்றும் அதற்கு பெயர். அந்த 5ம் அன்று அவற்றை எடுத்து சொன்ன பிறகு இந்த 5ஐ அறிவதற்காக நமக்கு 5 கருவிகளை இறைவன் தந்திருக்கிறார். அதற்கு ஞானேந்திரியம், அறிதற்கருவி என்று பெயர் என்று மெய்வாய் கண் மூக்கு செவி என்று 5 சொன்னார். அதன் பிறகு இந்த தொழில் கருவிகளாக இருக்கக்கூடிய 5 அதற்கு கண்மேந்திரியம் என்று பெயர் என்று சொல்லி வாய், கை, கால், எருவாய், கருவாய் என்று சொல்லக்கூடிய 5ஐ பற்றி சொன்னார். அதன் பிறகு இவற்றுக்கெல்லாம் மேலாக இருக்கக்கூடிய அந்த கரணங்கள் என்று சொல்லக்கூடிய
மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று ஒரு 4 கருவி சொன்னார். இந்த 24க்கும் ஆன்ம தத்துவம் என்று பெயர். இதற்கு இன்னொரு பேர் இருக்கிறது, போக்கிய காண்டம் என்றும் இதற்கு பெயர். அப்புறம் இந்த தத்துவ அடிப்படையில் காணுகிற பொழுது இது பிரகிருதி மாயா புவனத்தில் இருக்கிறதுனால பிரகிருதி தத்துவங்கள் என்று சொல்லப்பெறுவன என்று சில பெயர்களையும் அதுக்கு குறிப்பிட்டார். அதன் பிறகு ஒரு 7 தத்துவத்தை, இதுகாரும் நான் உனக்கு ஆன்ம தத்துவத்தை பற்றி சொன்னேன், வா உனக்கு சொல்லுகிறேன், வித்தியா தத்துவங்கள் 7 விளம்ப கேள் என்று சொன்னார். அதனுடைய பேர் சொன்னார். முதல்ல காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை என்று இந்த 7 வித்தியா தத்துவங்கள் என்று சொல்லப்பெறுவன என்று அருள் செய்தார். இந்த பாடல் வரை நம்ம கடந்த வகுப்பில் விரிவாக பார்த்துருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி நம்ம 19வது பாடலிருந்து பார்க்கணும். இந்த 18வது பாட்டினுடைய தொடர்ச்சி தான் 19வது பாடல். இங்கே சொல்லப்பட்ட காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை என்று சொல்லக்கூடிய ஒன்று. இந்த 7க்கும் வித்தியா தத்துவம் என்று பெயர். இந்த இடத்த நீங்கள் ஒரே ஒரு செய்தி இப்போ புரிந்து கொள்வது கடினம், பின்னாடி தெரிஞ்சு கொள்ளலாம். சொல்லுகிற முறை வேறு, தோன்றுகிற முறை வேறு, இவை செயல்பாடு பண்ணுகிற பொழுது செயல்படுகிற முறை வேறு. இப்போ நம்ம சொல்லி பழகுதல் என்பது, இப்போ நம்ம சித்தாந்தம் படிக்கும்போது முதல் நூலாக இந்த நூல் தான் படிக்கிறோம். அதனால் வித்தியா தத்துவம் 7 சொல்லு அப்படின்னு கேட்டால் இந்த வரிசை தான் நம்ம அறிவில் மனசில் பதியும். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. இது சொல்லுகிற முறை. தோன்றுகிற முறை என்று எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எடுத்தோன்னே இந்த வரிசையில் தோன்றாது. இதை நம்ம பின்ன அடுத்த நூல்கள் படிக்கும்போது தெரிந்து கொள்ளலாம். தோன்றும் பொழுது அசுத்த மாயை என்ற மாயையிலிருந்து முதல்ல தோன்றுவது, இந்த இடத்துல ஒரு மாயை சொன்னார் பாருங்க, 7வதாக சொன்னார் பாருங்க, அதுதான் முதல்ல தோன்றும். நான் சும்மா செய்தி தான் சொல்கிறேன். பின்னாடி சிவப்பிரகாசம் அப்படி படிக்கும்போது நம்ம இதை பற்றி கொஞ்சம் விரிவாக தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு இந்த இடம் வந்ததுனால காதில் போட்டு வைக்கிறோம், அவ்வளோதான். அப்போ தோன்றும்போது முதல்ல மாயை தோன்றும். அந்த மாயையிலிருந்து காலம், நியதி, கலை என்ற தத்துவங்கள் தோன்றும். அந்த கலை என்ற தத்துவத்திலிருந்து 2 கூறாக பிரிந்து ஒரு பகுதி அந்த கலையிலிருந்து வித்தையும், வித்தையிலிருந்து அராகமும் தோன்றும். அந்த கலையின் இன்னொரு கூறில் தான் மூல பிரகிருதி என்று சொல்லக்கூடிய ஒன்று தோன்றும். அதிலிருந்து வந்தது தான் நாம் இதுகாரம் படித்த 24 தத்துவங்கள். சொன்னால் ஒரு பிரமிப்பாக இருக்கும், என்ன சொன்னனே தெரியாது. ஏன்னா அட்டவணை போட்டு சொன்னால் தான் இது புரியும். செய்திக்காக சொல்லுகிறேன். தோன்றும் பொழுது 36 தத்துவங்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இப்போ நம்ம அதை பற்றி தான் படிக்கிறோம். அதை ஆசிரியர் தோன்றும் முறையில் நமக்கு சொல்லலை, கீழிருந்து மேலே சொல்கிறார். முதல்ல 5 பூதம் சொன்னார், அப்புறம் அதனுடைய சூக்கும பூதம் சொன்னார், ஞானேந்திரியம் சொன்னார், கர்மேந்திரியம் சொன்னார். அது மேலிருந்து பார்த்திங்கன்னா கீழிருந்து சொல்லிக்கிட்டு போகிறார். அப்போ எடுத்தோடனே முதல்ல என்ன சொல்லணும்னா நாதம் என்று மேலே தொடங்கணும். அப்படி சொன்னால் கண்ணுக்கு புலனாகாத பொருளை எடுத்தோடனே சொல்லுகிற பொழுது நமக்கு ஒரு பிரமிப்பு இருக்கும், அதை உள்வாங்கிப்பது கடினமாக இருக்கும் என்பது எது நம்ம கண்ணுக்கு தெரியுமோ அதை முதல்ல சொன்னார். 5 பூதம் கண்ணுக்கு தெரியும், மெய்வாய்க்கண், மூக்கு, செவி நமக்கு தெரியும். அதுபோல் காது, மூக்கு, கை, கால் நமக்கு தெரியும். ஆக அவய உறுப்புகள் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இவை எப்படி செயல்படுகின்றன, இவை செயல்படுவதற்கு மனம் முதலான கருவிகள் இன்றியமையாதவை அப்படின்னு 24 தத்துவத்தை சொன்னார். இப்போ இந்த 24 தத்துவங்களும் செயல்பட வேண்டுமென்றால் இந்த 7 தத்துவம் இன்றியமையாதவை. இந்த 7ம் செயல்பட்டால் தான் இதுக்கு கீழே இருக்கிற 24 தத்துவங்கள் செயல்படும். அப்போ அந்த முறையில் காணும் பொழுது தத்துவங்கள் தோன்றுகிற முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல தோன்றுவது மாயை. அந்த மாயிலிருந்து தோன்றுவது காலம், நியதி, கலை. அந்த கலை 2 கூறாக பிரிந்து ஒரு கூறில் வித்தையும் அராகமும் தோன்றும், இன்னொரு கூறில் மூல பிரகிருதி என்பது தோன்றும். இப்போ அந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்று ஒரு 5 தத்துவம். இந்த 5ஐயும் ஒன்றா சேர்த்துனீங்கன்னா அதுக்கு புருடன் என்று பெயர். இந்த புருடன் என்பது தத்துவத்தில் எண்ணுகிற பொழுது அதை ஒரு தத்துவமாக எண்ணுவோம்.
ஆனால் அஞ்சும் சேர்ந்த கலவைதான் புருடன் என்று சொல்லக்கூடிய தத்துவம். புருடன் தனி தத்துவம் அல்ல, ஐந்தும் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு புருடன் என்று பெயர். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய செய்தி. இது தோன்றும் முறை. இப்போ சொல்லும் முறை சொல்லியாச்சு, தோன்றும் முறை சொல்லியாச்சு. செயல்படுகிற முறையில் முதல்ல செயல்படுவது கலை என்ற தத்துவம் தான் செயல்படும். அது நீங்கள் சிவப்பிரகாசம் படிக்கும்போது கலை தான் முதல்ல சொல்வார். ஏன் அவர் எடுத்தோடனே கலையை சொன்னார் அப்படின்னா, செயல்பாட்டு முறையில் முதல்ல இருப்பது கலை தான். எனவே கலையை வைத்து கொண்டு மற்ற தத்துவங்களை சொல்வார் நம்முடைய சிவப்பிரகாசம் என்ற நூலில். அப்போ ஆசிரியர்கள் அந்த 7 சொல்ல வரும்போது ஏங்க மாற்றி மாற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க மாற்றிலாம் சொல்லலை. ஒருவர் தோன்றும் முறையில் சொல்லியிருக்கிறார், ஒருவர் செயல்பாட்டு முறையில் சொல்லியிருக்கிறாரு, ஒருவர் நமக்கு எளிதாக இருக்கக்கூடிய இந்த நூல் முதல்ல படிக்கும்போது இது ஒரு முறையில் சொல்லி, இப்படி சொல்லுகிற முறையில் மாற்றம் இருந்தாலும் தத்துவங்கள் 7 என்று வரும்போது அதில் மாற்றம் இல்லை. அதில் பெரும்பாலும் தோன்றும் முறை என்பது நம்ம மனதில் வைத்துக்கொள்ளணும். அது சிவப்பிரகாசத்தில் இல்லை. நமக்கு படிக்கும்போது இங்கே இருக்கக்கூடியது அட்டவணை போட்டு காட்டும்போது தான் உங்களுக்கு தெரியும். முதல்ல மாயை, அப்புறம் அந்த 7 என்று சொல்வது. சரி, இந்த 7 பெயர் மட்டும்தான் இங்கே சொல்லியிருக்கிறார். நீ அடுத்த பாட்டில் தான் இந்த 7 என்ன செய்யும் அப்படிங்கிறத சொல்ல போகிறார். அப்போ காலம், நியதி, கருதும் கலை, வித்தை, ஏல அராகம், புருடனே, மாயை, மால் அற 7 சொன்னோம் அடைவாக. மால்னா மயக்கம், மயக்கம் நீங்கும் வண்ணமாக 7 தத்துவத்தையும் நான் உனக்கு சொன்னேன் முறையாக. இனி இவை பற்றிய தெளிவை அடுத்த பாடல் இன்னும் கொஞ்சம் கூடுதலான செய்தியை அடுத்து சொல்கிறேங்கிறார். ஆக சொன்ன இவை தம் உண்மை உண்ணி உரைக்கும் நாம் உற்று அப்படின்னார். இப்போ நீங்கள் அடுத்த பாடலுக்கு வந்தெல்லாம் 19வது பாடல் உங்கள் புத்தகத்தில் பக்கம் 18 வித்தியா தத்துவம் 7னுடைய செயல்பாட்டை சொல்ல போகிறார். இந்த இடத்துல ஒரே ஒரு செய்தி பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னே நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இறைவன் என்று சொல்லக்கூடிய பரம்பொருளுக்கு 3 வகையான சக்தி இருக்குது. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி என்று அதற்கு பெயர். அந்த 3 வகையான சக்திகள் ஆன்மாக்களாக இருக்கிற நமக்கும் இருக்கிறது. நமக்கு இச்சா சக்தி உண்டு, கிரியா சக்தி உண்டு, அதே போல் ஞான சக்தி என்கிற சக்தி நமக்கும் உண்டு. சரி, அப்போ இறைவனுக்கும் இந்த 3 சக்தி இருக்கிறது, நமக்கும் இந்த 3 சக்தி இருக்கிறது என்று சொன்னால், அப்போ இறைவனுக்கு சமமானவர்கள் தானே நாமும். அப்போ நம்ம ஆன்மா என்கிற நம்மை இறைவனுக்கு சமமாக போட்டுக்கலாமே அப்படின்னு கேட்டால், அங்கே தான் அடுத்த சிக்கல் என்னன்னு கேட்டால், இவை 3ம் நமக்கும் இருக்கிறது. ஆனால் நம்முடைய 3 வகையான இந்த சக்திகள் ஒரு பொருளால் எப்போ நாம் இருந்தோமோ அப்போவே மறைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த மறைக்கிற பொருளுக்கு பெயர் தான் ஆணவ மலம். அப்போ நம்முடைய இச்சை, கிரியை, ஞானம் என்கிற 3 வகையான ஆற்றலை எந்த பொருள் மறைக்கிறதோ அந்த பொருளுக்கு பெயர் ஆணவ மலம் என்று பெயர். சரி, அந்த 3 வகையான சக்தியை இறைவனுக்கும் அந்த 3 சக்தி இருக்குதில்ல. அப்போ ஏன் இந்த ஆணவ மலம் அந்த இறைவனுடைய சக்தியை போய் மறைக்க மாட்டேங்குது? எங்களை மட்டும் மறைக்குதுன்னு சொல்கிறீங்களே, ஏன் சிவபெருமானுக்கு அந்த 3 சக்தி தான் இருக்குது, அதை மறைக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்டால், இறைவனுடைய ஆற்றல் பேராற்றல்னு பேர். அவனுடைய கருணை பெருங்கருணை என்று சொல்வது. அவனுடைய ஆற்றலை இந்த மாயை, இந்த ஆணவம் என்கிற பொருள் எந்த காலத்தும் மறைக்க இயலாது. அதான் அவனுக்குரிய கருணை, அது அவனுடைய ஆற்றல். அது இப்போ நமக்கு ஒரு சொல்லும் போதே ஒரு சந்தேகம் நமக்கு வரும். 3க்கும் வேறு வேறு பேர் சொல்லலை. இச்சை, கிரியை, ஞானம். நமக்கும் இச்சை, கிரியை, ஞானம்னு அதே பேர் தான் சொல்கிறீங்க. ஆனால் நம்முடைய இந்த ஆற்றல் ஒரு பொருளால் மறைக்கப்படுகிறது. அவருடைய ஆற்றல் எந்த ஒரு பொருளாலும் மறைக்கப்படலைங்கிறது நம்புகிற மாதிரி இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு படிக்கும்போது வரணும். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ஒரு விடை தேடணும். என்ன விடை அப்படின்னு கேட்டால், எளிமையாக புரிந்து கொள்வதற்கு என்ன அடிப்படைனா, இப்போ நம்முடைய கண் இருக்கிறது, கண்ணில் இருக்கக்கூடிய பார்வை, நம்ம அதுக்கு என்ன சொல்லுகிறோம்? ஒளி என்று சொல்லுகிறோம். கண்ணின் ஒளி, கண்ணொளி என்று சொல்லுகிறோம்.
இந்த கண்ணொளி என்பது எத்தகையது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புற உதவியின் வழி பொருளை காண்பது. இப்போ நாமெல்லாம் இருக்கிறோம், இப்போ நம்ம புத்தகத்தை படிக்கிறோம் அப்படின்னா சூரியனுடைய கதிர்களுடைய வெளிச்சம் காரணமாக நம்ம புத்தகத்தை படிக்கிறோம். ஒருவேளை இது மாலை நேரமாக இருந்தால் மின் விளக்குகள் போட்டுக்கொண்டு ஒரு விளக்கேற்றி வைத்து கொண்டு அந்த புற உதவி இல்லைன்னா இந்த கண்ணில் இருக்கிற ஒளியானது பொருளை காணாது. அப்போ கண்ணில் இருப்பது ஒளி, அதற்கு கண்ணொளி என்று பெயர். சரி, சூரியனிடத்தில் இருப்பதும் ஒளி தான், அதுக்கு சூரிய ஒளி என்று பெயர். இந்த கண்ணில் இருக்கிற ஒளியை இருள் என்கிற பொருள் மறைக்கிறது. சூரியன் இருக்கிற ஒளி இந்த இருள் மறைக்குமா அப்படின்னு கேட்டால், அந்த சூரியனுடைய ஒளிக்கு முன்னாடி இருள் என்ன செய்யாது, நிற்காது, அடங்கி போய் கம்முன்னு கிடக்கும். இப்போ சூரிய ஒளி போல சிவம், கண்ணொளி போல ஆன்மாக்களாகிய நாம். எனவே ரெண்டுமே பவர் அப்படின்னு சொல்லலாம், ரெண்டும் லைட் அப்படின்னு சொல்லலாம். ஒளி என்று நீங்கள் எல்லாத்துக்கும் என்ன பேர் வைத்தாலும் கண்ணொளியை இருள் மறைக்கும், சூரிய ஒளியை இருள் மறைக்காதது போல சிவத்தின் ஆற்றலை மலம் என்கிற பொருள் ஒருபோதும் மறைக்காது. உயிரினுடைய ஆற்றலை மலம் என்கிற பொருள் மறைக்கும். இந்த வேறுபாட்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் நாளை உங்கள் குழந்தைகளுக்கோ பேரன் பேத்திகளுக்கோ யாருக்காவது சொன்னீங்கன்னா அவங்க திருப்பி உங்களை கேள்வி கேட்பாங்க. ஏதாத்தா நமக்கும் லைட்டு கண்ணொளி இருக்குது, சூரியனுக்கு இருக்குது, அப்போ இந்த கண்ணொளி ஆன்மாவினுடைய அறிவாற்றலை ஒரு பொருள் மறைக்கும்னா அதே இச்சைகிரிய ஞானந்தானே சிவத்துக்கும் இருக்குது, அப்போ அதையும் மறைக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு சொல்லுவதற்கு எடுத்துக்காட்டு தெரிஞ்சிருக்கணும். எனவே கண்ணொளி என்பது காணும் ஒளிதானே ஒளிய காட்டும் ஒளி அல்ல, மறந்துடாதீங்க. கண்ணொளிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால், கண்ணொளி வெளிச்சத்தின் வழி காணும். இப்போ என்னுடைய கண்ணில் இருக்கிற ஒளியானது எனக்கு அருகில் இருப்பவருக்கு என் கண்ணொளியை அவருக்கு கொடுக்க முடியாது. அவர் கொஞ்சம் கண் பார்வை குறைவாக இருக்குது, என்கிட்ட கொஞ்சம் ப்ளஸ்ஸில் இருக்குது, உங்களுக்கு மைனஸில் இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு நான் உங்களுக்கு ப்ளஸ், நான் பவர் தரேன், நீங்கள் பாருங்கள் அவனுக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டால் அப்படி கொடுக்க இயலாது. ஏன்னா அவரவருடைய கண்ணொளி என்பது அந்த கண்ணொளி காணுவதற்கு பயன்படுகிற ஒளியே அன்றி காட்டுகிற ஒளி அல்லது. ஆனால் சூரிய ஒளி என்பது காட்டும் ஒளி. அப்போ நீங்கள் கண்ணொளிக்கும் சூரிய ஒளிக்குள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டால், சூரிய ஒளி காட்டும் ஒளி, கண்ணொளி என்பது காணும் ஒளி. சூரிய ஒளி காட்ட கண் காணும், அவ்வளோதான். கண்ணுக்கு என்ன திறன் இல்லை, காட்டுகிற திறன் இல்லை, காணுகிற திறன் தான் இருக்கிறது. இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ரெண்டுமே பொருள் தன்மையில் ஆற்றல் என்று எடுத்துக்கொண்டால் ரெண்டுக்கும் சமமான ஆற்றல் தான். ஆனால் அந்த பெயர் ரெண்டும் ஒன்றாக இருந்தாலும் அவனுடைய ஆற்றல் எந்த வகையிலும் தடை செய்ய இயலாத ஆற்றல் என்பது தான் அவருக்குரிய ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னு பார்க்குறோம். அப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு மீண்டும் ஏதாவது அவங்க இப்படி ஒரு ஐயம் எழுமானால், நீங்கள் இந்தியாவினுடைய மொத்த மக்களும் இந்தியாவின் குடிமக்கள் தான். ஆனால் முதற்குடிமகன் என்று யாரை சொல்லுகிறோம், நம்முடைய ஜனாதிபதியை சொல்லுகிறோம். அவர் மீது இந்தியாவினுடைய தண்டனை சட்டம் என்ற வகையில் எந்த வகையான வழக்கும் பதிவு செய்ய இயலாது. இதுதான் சட்டம். நீங்கள் சட்டம் என்பது தன் கடமையை செய்யும். பிரதமர் மேலே வழக்கு பதியலாம், முதல்வர் மீது வழக்கு பதியலாம். ஆனால் ஜனாதிபதியின் மீது வழக்கு பதிவதற்கு சட்டத்தில் இடமில்லை. சட்டம் எல்லாத்துக்கும் சமந்தானே, ஆம். ஆனால் முதற்குடிமகனாகிய ஜனாதிபதிக்கு அது விதி விலக்கு, அவர் மேலே பதிவு செய்ய இயலாது. அது மாதிரி இறைவன் ஜனாதிபதி போன்றவன், நாமெல்லாம் குடிமக்கள் போன்றவங்க, நம்ம மேலே வழக்கு பதிவு பண்ணலாம். அதாவது நம்முடைய ஆற்றலை தடை செய்கிற பொருள் இருக்கிறது, அவனுடைய ஆற்றலை தடை செய்கிற பொருள் இல்லை. அப்படிங்கிறதான் நீங்கள் அடிப்படையாக தெரிந்து வைத்து கொள்ளணும். இது நமக்கு கூடுதலான செய்தி. அப்படி தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இந்த தத்துவ கூட்டங்களை ஏன் நம்மோடு இறைவன் கூட்டுகிறான் அப்படிங்கிறதுக்கு இப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா இந்த உடம்பு என்பது இப்போ இது வரைக்கும் 24 தத்துவம் படித்தோம், அதில் ஒன்று என்னென்ன வேலை செய்யுது என்னென்னு ஒருவாறு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இந்த வித்தியா தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய 7ம்
என்ன செய்யும் அப்படிங்கும்போது தான் அதை பற்றி இந்த பாட்டில் சொல்ல போகிறாரு. 19 பாட்டை பாருங்கள். இப்போ எல்லை பலம் புதுமை எப்போதும் நிச்சயித்தல் அல்லல் தரும் கிரியை ஆன்மாவுக்கு ஒல்லை அறிவு ஆசை ஐம்புலனும் ஆரவரும் காலம் குறியா மயக்கும் என்று கொள். இப்போ அந்த முன்னை பாட்டில் காலம், நியதி, கலை அப்படின்னு வரிசையாக சொன்னார் பாருங்க. இப்போ நீங்கள் காலம் 1, நியதி 2, கலை 3, வித்தை 4 அப்படின்னு அந்த எண்ணிக்கை போட்டுக்கொண்டா அதுக்கு வரிசை பிரகாரம் இங்கே எண் போட்டுக்கொள்ளலாம். எல்லை பலம் புதுமை இந்த 3 கால தத்துவத்தினுடைய செயல்பாடுகள். கால தத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. இந்த கால தத்துவத்தை நம்முடைய இலக்கண நூல் காலத்தை 3ஆக வரையறை செய்கிறது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கடந்த காலம் அப்படிங்கிறது ஒரு எல்லா பொருளுக்கும் இருக்கிறது, நமக்கும் இருக்கிறது. எனவே கடந்த காலம். நிகழ்காலம் இப்போ நிற்கக்கூடிய ஒன்று. நீ எதிர்காலம். கடந்த காலத்துக்கு எல்லை என்று பெயர், நிகழ்காலத்துக்கு பலம் என்று பெயர், எதிர்காலத்துக்கு புதுமை என்று பெயர். எனவே காலம் 3ஆக நூல்களால் கணக்கிடப்படுகிறது. நம்ம இலக்கணம் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. ஒரு தொடரை படிக்கும்போது அது இறந்த காலத்தை குறிக்கிறதா அல்லது நிகழ்காலத்தை குறிக்கிறதா எதிர்காலத்தை குறிக்கிறதா அப்படின்னு நேற்று அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தாமல் இன்னார் ஒரு நபரை சொல்லுகிறோம். அவர் கோயிலுக்கு சென்று இருந்தார், சென்றார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கடந்த காலமாச்சு. இப்போ சென்று கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிகழ்காலத்தை குறிக்கணும். செல்வார்னு போட்டிங்கன்னா எதிர்காலம் ஆகிடும். அவர் திருக்கோயில் செல்வதாக எண்ணி இருக்கிறார், நாளைக்கு போகலான்னு இருக்கிறார் அப்படின்னா அது எதிர்காலம் ஆயிற்று. இப்போ கோயிலுக்கு சென்று கொண்டு இருக்கிறார்னு சொன்னால் நிகழ்காலமாகிறது. நேற்று போயிட்டு வந்துட்டார். இந்த நேற்று என்று சொல்லே பயன்படுத்த வேண்டியதில்லை. கோயிலுக்கு சென்று வந்தார் அப்படின்னாவே அவர் வந்து விட்டார் அப்படின்னு சொன்னால் கடந்த காலம் ஆயிற்று. அப்போ ஒரு சொல் காலம் காட்டும் அப்படிங்கிறத இலக்கணத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ அந்த வகையில் ஒவ்வொன்றுக்கும் காலம் இருக்கிறது. நீங்கள் காலம் இல்லாமல் எதுவுமே இல்லை. இப்போ ஜனாதிபதி அவருக்கு எவ்வளவு காலம்? 5 ஆண்டு காலம். முதல்வருக்கு எவ்வளவு காலம்? 5 ஆண்டு காலம். ஒரு ஆட்சி முறையில் 5 ஆண்டு காலம் அவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கலாம் என்று கால வரையறை செய்யப்படுகிறது. ஒரு அரசு பணியில் இருக்கிறவங்க 60 ஆண்டு காலம் வரைக்கும் பணியில் இருக்கலாம், பிறகு அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கணும். இப்படி ஒவ்வொன்றுலேயும் என்ன இருக்குதுங்க? காலம் என்ற ஒன்று இல்லாமல் எதுவுமே இல்லை. நம்ம வகுப்பு எடுத்துக்கிட்டால் காலை 10 மணிக்கு தொடங்கணும், மாலை 4 மணி வரைக்கும் நடைபெற வேண்டும். இதுதான் காலம். இந்த கால தத்துவம் என்பது ஒவ்வொன்றுலேயும் இருக்கிறது. பள்ளிக்கூடம் படிக்கும்போது எத்தனை மணிக்கு பள்ளிக்கூடம் தொடங்குகிறது, எத்தனை மணிக்கு நிறைவடைகிறது, இதெல்லாம் கால தத்துவத்தில் போயிடும். நியதி என்பது என்ன? தமிழ் பாடம் முதல்ல, அடுத்து என்ன பாடம், அடுத்து என்ன பாடம் என்று அந்த ஒரே நாளில் 5 பாடத்தையும் ஒரு அட்டவணை போட்டு படிக்கிறோம் பாருங்கள், அது நியதி என்று சொல்வது. அப்போ காலம் நியதி என்பது இல்லாமல் எதுவுமே இல்லை. நம்ம காலையில் எழுகிறோம், முதல்ல பல் தேய்க்கணும், அப்புறம் ஒரு தேநீர் சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் நீராடுகிறோம், அப்புறம் வழிபாடு பண்ணுறோம், சிற்றுண்டி எடுத்துக்கிறோம், மதியம் உணவு எடுத்துக்கிறோம், இரவு உணவு எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்ணும், 2 வேளை காப்பியோ டீயோ சாப்பிட்லாம், வாய்ப்பு இருந்தால் இடையில ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் நீ ஒரு வரையறை செய்வதுக்கு தான். இந்த நேரத்துக்குள்ளே சாப்பிட்ணும், இந்த நேரத்துக்குள்ளே சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு வரையறை பண்ணுறோம். அப்படி சாப்பிட வரும்போது அந்த பொருளை வரையறை பண்ணுறோம். சாம்பார் முதல்ல சாப்பிட்ணும், அப்புறமேல் ரசம் சாப்பிட்ணும், அப்புறமேல் மோர் சாப்பிட்ணும். இது வரிசைப்படுத்துறதுக்கு பெரும் நியதி என்று பெயர். மதியம் சாப்பிடணும் என்பது காலம். அதில் என்ன மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டால், முதல்ல சாம்பார், அப்புறம் ஒத்த குழம்போ மோர் குழம்போ இருந்ததுன்னா சாப்பிட்லாம், அப்புறமேல் ரசம் சாப்பிட்ணும், அப்புறமேல் மோர் சாப்பிட்ணும் அப்படின்னு சாப்பிட்ணும். எடுத்தோடனே மோரை சாப்பிட்டுட்டு அப்புறமேல் ரசத்தை சாப்பிட்டு விட்டு கடைசியை சாம்பார் சாப்பிட்லாமான்னு கேட்டால் அது முறையல்ல. அப்போ அது நியதி மாறுகிறது என்று பொருளாகிறது. அப்போ ஒவ்வொன்றிலையும் காலமும் நியதியும் பின்னி பிணைந்து கொண்டே இருக்கிற என்பதை மறந்துடாதீங்க. இந்த தத்துவங்கள் இல்லாமல் நம்ம வேலை இல்லை, நம்ம செயல்பாடு இல்லை. அப்போ இன்றைக்கி இறைவன் நமக்கு
காலையில் எழுந்திருக்க வேண்டும் என்று காலத்தில் இடம் கொடுத்துருக்குறான். அதனால் எழுந்து வந்துட்டோம். ஒருவேளை கால தத்துவம் நமக்கு நேற்று இரவோடு முடிஞ்சிருந்துன்னா என்ன ஆயிருக்கும்? மொத்த துடிப்பும் நேற்று இரவே சடோன் ஆகிருக்கும். இப்போ தானுங்க பார்த்தேன், இப்போ தானுங்க பேசினேன்னு சொல்லிக்கலாம். அந்த காலம் முடிஞ்சு போச்சுன்னா செயல்பாடுகள் நின்றுவிடும். அதுதான் அடிப்படை. அப்போ அந்த கால தத்துவம் நம்மை தொடர்ந்து இன்றைக்கி நம்மளை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது. அந்த தத்துவம் காலம். அடுத்தது இன்றைக்கி இன்னாரை பார்க்கணும், இன்னாரை பார்க்கக்கூடாது, இன்ன செய்யணும், இன்ன செய்யக்கூடாது என்று வரையறை செய்வது எதுன்னு கேட்டிங்கன்னா நியதி என்கிற தத்துவம். ஆக நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் காலமும் நியதியும் கூடவே இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு மருத்துவரை பார்க்க போகிறீங்க, அவர் மருந்து எழுதி தருகிறார். எவ்வளோ நாள் சாப்பிடணும்? ஒரு வாரம் சாப்பிடுங்க அப்படின்னார். 7 நாளுக்கு மருந்து எழுதுகிறார். என்ன செய்வார்? உங்களுக்கு என்னென்ன உடம்பில் இருக்குது எல்லாத்தையும் கேட்டு அதையெல்லாம் குறித்து கொண்டு இப்போ மருந்து எழுதும்போது ஒரு 4 மருந்து எழுதுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்ன பண்ணுவார்? அந்த மருந்து எழுதும்போது 7 மாத்திரை அப்படின்னு போட்டார்னா ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிடணும், 7 மாத்திரை கணக்கு அப்படின்னு சொல்லலாம். சில மாத்திரையை பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணியிருப்பார்? காலை ஒன்று சாப்பிடணும், மத்தியானம் ஒன்று சாப்பிடணும், இரவு ஒன்று சாப்பிடணும். அப்போ எத்தனை போட்டிருப்பார்? 21 மாத்திரை போட்டிருப்பார். 21 வாங்கிக்க, இதில் 21 வாங்கு, இதில் 21 வாங்கு, கடைசி மாத்திரை மட்டும் 7 மட்டும் வாங்கிக்கன்னார். ஏன் 7 போட்டிருக்கிறாரு? கடைசியாக எழுதியிருக்க மாத்திரை தூக்க மாத்திரை. நைட்டு சாட் போட்டு படுத்து தூங்கணுமையா, அதை காலையிலேயே சாப்பிட்றாத, ஆனால் இரவு சாப்பிடு அப்படின்னு குறிச்சிருக்கிறார். அதை எப்படி எழுதியிருப்பார்? அந்த அட்டவணை ஒன்று போட்டிருப்பாங்க, காலை மதியம் இரவு. அதில் 1 1 1ன்னு போட்டார்னா காலை 1, மதியானம் 1, இரவு 1, 1 1. அப்போ ஒரு டேஷ் டேஷ் 1ன்னு போட்டிருந்தாருன்னா அது இரவு தான் ஏன் சாப்பிடணும், மற்ற 2 வேளை சாப்பிடக்கூடாது அர்த்தம். அப்போ அந்த மருந்து சீட்டை வாங்கி பார்த்தாவே காலமும் நீதியும் அந்த மருந்து சீட்டில் இருக்குது. இன்னும் ஒரு இதுக்கு சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின். சில மருந்தை சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடணும், சில மருந்தை சாப்பாட்டுக்கு பின் சாப்பிடணும். பெரும்பாலும் ஆங்கில மருத்துவம் சாப்பாட்டுக்கு பின் தான். சித்த மருத்துவம் வேறு வகையான மருத்துவங்களை சாப்பாட்டுக்கு முன் சாப்பிட சொல்கிற மருந்து இருப்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ அதை வரையறை செய்வதற்கு பெயர் நியதி என்று. 7 நாள் சாப்பிடணும்னு சொன்னது காலம், எப்பப்போ சாப்பிடணும்னு சொன்னது நியதி. அப்போ ஒரு மருந்திலும் காலம் இருக்கிறது, நியதி இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கை நாம் நினச்சிட்ருக்கலாம் அது வாட்டுக்கு ஓடிக்கொண்டு இருக்குதுன்னு. இல்லவே இல்லை. காலச்சக்கரத்தின் சட்டத்துக்கு உட்பட்டு கொண்டு தான் ஓடிக்கொண்டு இருக்கிறது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம். அந்த காலம் கண்ணுக்கு தெரியாத நுண்பொருளாக இருப்பதனால அந்த தத்துவம் நமக்கு தெரியல. ஆனால் அந்த வரையறையில் தான் நம் வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே காலம் இல்லாமல், நியதி இல்லாமல் எந்த ஒன்று இயக்கமும் இல்லை. பூமி ஒரு நாளைக்கு ஒரு முறை சுற்றணும் தன்னை, சூரியனை ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை சுற்றி வரணும், அதான் காலம். இது வரையறைப்படுத்தப்படுகிறது. இப்படி ஒவ்வொன்றிலும் காலமும் நீதியும் உடன் இருப்பதை நீங்கள் உற்று நோக்கினால் கணித்து கொள்ள முடியும். சரி, அப்போ காலம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கடந்த காலத்துக்கு எல்லை என்று பெயர், நிகழ்காலத்துக்கு பலம் என்று பெயர், எதிர்காலத்துக்கு புதுமை என்று பெயர். இது காலத்தத்துவத்துக்கு வேறு வேறு பெயர்கள் அப்படின்னு 3ஆக பிரிச்சுட்டார். சரி, நியதி அப்படின்னு என்ன? எப்போதும் நிச்சயித்தல். இந்த நியதி என்ற சொல்லுக்கு எப்போதும் நிச்சயித்தல்னு பேர். அந்த நீதி தத்துவம் நமக்கு செயல்பட்டால் தான் அந்தந்த வேலைகள் அந்தந்த முறையாக நடக்கும். அந்த நியதி தத்துவம் நமக்கு அந்த வரையறை செய்யவில்லை என்றால் அந்தந்த நேரத்துக்கு அது நடைபெறாமல் நின்றுவிடும். அது எப்படி சொல்லலாம்? இப்போ இன்றைக்கி காலை எழுந்த உடனே நாம் உணவு எடுத்துக்கொள்ளணும். இன்றைக்கி காலம் எழுந்திருக்கிறதுக்கு உதவி செய்திருச்சு. சரி, உணவு எடுத்துக்கிறதா வேண்டாமா? அது யார் முறை? நியதி தத்துவம் தான் வரையறை பண்ணணும். அந்த நியதி நமக்கு துணை செஞ்சிச்சுன்னா காலை சிற்றுண்டி எடுத்திருப்போம். இல்லைன்னு வச்சுங்களேன், நேராகி போச்சு, மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம், டேஷ், அவ்வளோதான். நீங்கள் எல்லாம் தயாராக இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாமல் மணி ஆகி போச்சு, அடித்து பிடிச்சி ஓடணும் அப்படின்னு ஓடியாந்துருப்போம். அப்போ காலையில் இன்றைக்கி உணவு கிடைக்கல. ஏன் கிடைக்கல? நியதி தத்துவம் துணை செய்யலை, அவ்வளோதான்.
இதுதான் அடிப்படை. அப்படி ஒவ்வொன்றிலும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம கூட பயணித்து கொண்டு இருக்கிறது, நாம் அதற்குள்ளே தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். எனவே நிச்சயித்தல் அப்படின்னா எப்போதும் நிச்சயித்தல், அந்த ஒரு சொல் போட்டார். வெறும் நிச்சயித்தல் மட்டுமல்ல, எப்போதும் நிச்சயித்தல்னார். இதற்கு உரை சொல்ல வரும் பொழுது ஆசிரியர் இன்னும் ஒரு படி மேலே கூடுதலான உரை செய்திருக்கிறார். உங்கள் புத்தகத்தில் 2வது பத்தி அந்த உரை கொடுத்துருக்கிற அதில் பாருங்கள், கால தத்துவத்தை இன்னும் கொஞ்சம் நுட்பமாக சொல்லியிருக்கிறார். காலத்தை கணம், துடி, நாழிகை என பல்வேறு வகைப்பட்டு நின்று ஆன்மாக்களுக்கு வினை நுகர்ச்சியை வரையறை செய்வது ஆகும். காலம் அப்படின்னா நொடி, வினாடி, நேரம், அப்புறம் பகல், இரவு, அதுக்கப்புறம் நாள், அப்புறம் வாரம், அது மாதம், ஆண்டு என்று எல்லாமே காலம்தான். காலம் என்று எடுத்துக்கொண்டிங்கன்னா ஒவ்வொரு நொடியும் காலம்தான், கணக்கிடப்படுகிற ஒவ்வொரு நொடியும் கால தத்துவம்தான். அப்போ காலம் அப்படிங்கும்போது இவ்வாறு அதை கூறு செய்கிற பொழுது இவ்வாறு கூறாக பிரித்து கொண்டே வராங்க அப்படின்னு சொல்கிறோம். அந்த வகையில் நாம் என்ன வினையை நுகரணும், எந்த நாளில் நுகரணும் அப்படிங்கிறத கால தத்துவம்தான் வரையறை செய்யும். அது எப்படி நுகர்வது என்பதை நியதி தத்துவம் வரையறை செய்யும். அதான் அடுத்து பாருங்கள், இவ்வாறு இருப்பதுனர். அடுத்தது நியதி என்பது என்ன அப்படின்னு கேட்டால், ஆன்மாக்கள் செய்த வினையின் பயன்களை அவ்வவ ஆன்மாக்களே அனுபவித்து தீர்த்தல் வேண்டும் என்ற முறையை மன்னன் ஆணை போல் நியமித்து நிறுத்துவது. இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக மனதில் வச்சுக்குங்க. நியதி தத்துவம் என்பதுனா என்ன அப்படின்னு கேட்டால், அவரவர் செய்த வினையை அவரவரே அனுபவிக்குமாறு மன்னன் ஆணை போல வரையறை செய்வதுனார். அதே மன்னன் ஆணை போலன்னார். இப்போ அன்னைக்கு நூல் எழுதப்பட்ட காலத்தில் மன்னர் தான் இருந்தாங்க, இன்றைக்கி அரசு தான் இருக்குது. அப்போ இன்றைக்கி ஒருவர் தவறு செய்கிறார் என்று சொன்னால் தவறு செய்பவரைத்தான் பிடிக்கணும், அவருக்குத்தான் தண்டனை கொடுக்கணும். தவறு செய்யாதவரை பிடிப்பதோ அவரை தண்டனை கொடுப்பதோ தண்டனை சட்டத்தில் இல்லை. ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்க, அதில் ஒருவர் தவறு செய்கிறார் என்று சொன்னால் அந்த ஏனைய 3 பேரை பிடிச்சி விசாரிக்கலாம். அவர் எங்கே போயிட்டார் சொல்லு அப்படின்னு விசாரிக்கலாம். அவர் வர வரைக்கும் நீங்கள் 3 பேர் உள்ளே இருங்க அப்படின்னு சொல்லுவதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. விசாரிக்கலாம், நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்றீங்களோ விசாரணை பண்ணலாம். சரி, குற்றம் செய்தவர் யாரோ அவரைத்தான் நீங்கள் தண்டனைக்குரியவராக வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கலாம். அவர் இல்லை என்றால் இந்த அவரோடு இருந்த வீட்டில் இருக்கிறவங்கள போய் ஒருத்தர் வெளியே போயிட்டார், வர வரைக்கும் நீங்கள் அந்த தண்டனை அனுபவிங்க அப்படின்னு கொடுக்கலாமான்னு கேட்டால் தண்டனை சட்டத்தில் அதற்கு இடமில்லை. இதுதான் நம்மால் வகுக்கப்பட்ட சட்டம், மறந்துடக்கூடாது. இந்திய தண்டனை சட்டம் என்பது நம்மால் வரையறை செய்யப்பட்டிருக்கிற சட்டம். அதிலேயே ஒருவர் செய்த தவறை இன்னொருவர் மீது சுமத்தவோ அவருக்காக இப்போ நான் விருப்பம் காரணமாக என்னுடைய நண்பர் தவறு செய்துட்டாருங்க, அந்த குற்றத்தை நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னா கோர்ட்டு ஏற்றுக்குமா என்ன? செஞ்ச ஆளை தான் கொண்டாந்து நிறுத்தணும். நீங்கள் இல்லை அவருக்கு போல் நான் இது இல்லைங்க, என் பையன் பண்ணிட்டான் என்ன வச்சுக்குங்க, எங்கள் அப்பா பண்ணிட்டார் நான் வச்சுக்குங்க அப்படின்னு நீங்கள் ரத்த சம்பந்தமாக இருக்கிறேன் எனக்கே தண்டனை கொடுங்க, அவரை விட்டுடுங்கன்னு சொன்னால் சட்டம் விட்டுடுமா என்ன? விடாது. அப்போ நம்மால் இயற்றப்பட்ட சட்டத்திலேயே தவறு செய்தவருக்குத்தான் தண்டனையை ஒழிய அவருடைய சார்பில் இருப்பவருக்கோ அல்லது அவரு போல் நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னாவோ நீதிமன்றம் ஏற்றுக்கொள்வது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரோ செய்த தவறு நமக்கு துன்பமாக வராது என்பதை கருத்தில் வைத்து கொள்ளுதல் வேண்டும். ஏன்னா பெரும்பாலும் நாம் இடர்படுகிற இடத்துல இந்த இடம் ஒரு இடம் உண்டு. நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு அடிக்கடி ஏதாவது சில இடர்பாடுகள் வருமானால் நாம் ஒரு சில நிமிடம் கலங்கி போயிடுவோம். அப்போ நாம் என்ன பண்ணுவோம்? மாற்று ஏற்பாடு, ஜோசியரை போய் பார்க்கணும், இதை போய் பார்ப்போம், அதை போய் பார்ப்போம், எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு நம்ம எங்கேயாவது போய் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஏதாவது உங்கள் முன்னோர்கள் செய்த சாபம், அவங்க செஞ்ச பாவம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டவுடனே கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஏன் நாம் பண்ணேன்னு சொல்லலை,
அவர் என்ன சொன்னார்? முன்னோர்கள் செய்த பாவந்தாயா உன்னை இப்படி பண்ணுது. அப்போ என்ன சொல்லலை. அப்போ உடனே அடுத்து என்ன கேள்வி வந்துடும்? எவனோ பண்ணிட்டு போயிட்டான், நம்மளை பாடாப்படுத்துது. அப்படி ஒரு வருத்தம் வரும் இல்லையா? எங்கள் முன்ன வாழ்ந்தவங்களாம் ஒழுங்காக வாழ்ந்து போனால் நான் நிம்மதியாக இருப்பேனா இல்லையா? அப்போ அவங்க செய்த தவறுக்கு உங்களை தண்டிப்பது என்பது எவ்வாறு பொருந்தும்? ஆனால் நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம். நடைமுறையில் இன்றைக்கி வரைக்கும் எல்லாருமே என்ன ஏற்றுக்கிட்டோம்? அதான் கட்டம் போட்டு பார்த்து கணித்து சொன்னாங்களே, முன்னோர்கள் செய்த பாவம் அதுதான் உன்னை இந்த மாதிரி துன்பப்படுத்தணுன்னே. ஆமாங்க, அதுக்கு என்னங்க பண்ணால் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொன்னேன், அதை பண்ண தயாராகிறோம். இல்லையா, அவர் பண்ணு எனக்கு எப்படியா வரும் அப்படி திருப்பி கேள்வி கேட்குறோமா என்ன? இல்லை. ஆனால் வினை சட்டத்தில் ஒருவர் செய்த வினை அவருக்குத்தான் ஊட்டப்படுமே அன்றி அவருக்கு பதிலாக இன்னொருவருக்கு ஊட்டப்பட மாட்டாது. மறந்துடாதீங்க. இதுதான் வினை சட்டம். அரசின் சட்டமும் அதுதான், வினையின் சட்டமும் அதுதான். நீங்கள் ஒன்றும் வேண்டாம், நம்ம குழந்தை உடம்பு சரியில்லை, வயிற்று வலிக்குதுன்னு சொல்லுது, மருந்து கொடுக்குறாரு மருத்துவர், கொஞ்சம் கசப்பாக இருக்குது. அந்த குழந்தை சொல்லுது, ஒரே கசப்பாக இருக்குதுமா, எனக்கு வேண்டாம். சரி தங்கம், உனக்கு போல் நான் சாப்பிட்டுக்கிறேன். மருந்து நாம் சாப்பிட்டா வயிற்று வலி சரியாக போயிடுமா என்ன? யாருக்கு வலிக்குது அவங்க தான் சாப்பிட்ணும். அது மாதிரி தானுங்க, நான் செய்த பாவம் என்னை நிச்சயமாக எனக்கு அந்த பயன் எனக்கு வந்து சேரும். அது யாரோ செய்தது எனக்கு எப்படி வரும்? அது எந்த விதத்திலும் முறையானது அல்ல என்பதை இந்த நியதி என்ற தத்துவத்தில் ஆசிரியர் தந்திருக்கிற உரை குறிப்பை அடிக்கோடிட்டு வச்சுக்குங்க. அப்பப்போ ஏதாவது தடுமாற்றம் வந்து எடுத்து படித்து பார்க்குறதுக்காக. எனவே நியதினா என்ன அப்படின்னு கேட்டால், ஆன்மாக்கள் செய்த வினையின் பயன்களை அவ்வவ ஆன்மாக்களே அனுபவித்து தீர்த்தல் வேண்டும் என்ற முறையை மன்னன் ஆணை போல் நியமித்து நிறுத்துவது. இப்போ காலம்னா என்ன, கலைனா என்ன? காலம் நியதி ரெண்டு தத்துவத்துக்கான உரை குறிப்பு சொல்லிட்டார். மூல நூலிலையும் இருக்குது, உரையாசிரியரும் உரை குறிப்பு கொடுத்தாச்சு. காலம் 3, நியதி என்பது அவரவர் செய்தது அவரவருக்கு வரும், இதுதான் நியதி. சரி, இப்போ கலை, வித்தை, அராகம் அவங்க 3 தத்துவம் சொன்னார் அல்லவா? அந்த 3 என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் உரையில் கொடுத்துருக்கிறாருங்க. அதாவது ஆன்மாவினுடைய அறிவு, இச்சை, செயல் என்கிற 3ஐயும் ஆணவம் என்ற ஒரு பொருள் மறைத்திருந்ததுன்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த மறைத்திருக்கிற ஆற்றலை சற்று நீக்கி உயிரினுடைய அறிவு, இச்சை, செயல், அதாவது இச்சை, கிரியை, ஞானம், இந்த சக்திகள் வெளிப்படுத்துவதற்கு இந்த 3 தத்துவம் உதவி செய்யும். காலம் நியதிக்கு அடுத்திருக்கிற 3 தத்துவம் கலை, வித்தை, அராகம். கலை என்ற தத்துவம் உயிரோடு கூட்டப்பெறுகிற பொழுது ஆன்மாவினுடைய கிரியாசக்தி தூண்டப்படுகிறது. வித்தை என்கிற தத்துவம் கூட்டப்பெறுகிற பொழுது ஆன்மாவினுடைய ஞான சக்தி தூண்டப்படுகிறது. அராகம் என்ற தத்துவம் கூட்டப்பெறும்போது ஆன்மாவினுடைய இச்சா சக்தி தூண்டப்படுகிறது. மறந்துடக்கூடாதுங்க, தூண்டப்படுகிறது. இருந்தால் தான் வெளிப்படும், இல்லாதது வராது. அப்போ அறிவு, இச்சை, செயல் என்கிற அந்த 3 வகையான ஆற்றல் உயிருக்கு அனாதி காலத்திலேயே இருந்திருக்கணும். இருந்தால் தான் வெளிப்படும். இல்லாத போது எந்த காலத்தும் இல்லாதது தான். அப்போ அறிவு நமக்கு இருந்தது, அது முடங்கி கிடந்தது. நமக்கு செயலுக்குரிய கிரியாசக்தி இருந்துச்சு, அது முடங்கி கிடந்தது. விருப்பம் என்கிற சக்தி நம்மகிட்ட இருந்துச்சு, முடங்கி கிடந்துச்சு. அப்போ இந்த 3ம் இருப்பதை கண்ணுற்ற இறைவன் அதை வெளிப்படுத்துவதற்கு உதவி பண்ணுறான். அந்த உதவி தான் இந்த உடம்பு. இப்போ நமக்கு என்ன பண்ணால், இந்த தத்துவங்களை கூட்டித்தான் உடம்பே நமக்கு கூட்டுறான். தத்துவங்கள் நீங்குச்சுன்னா உடம்பு போயிடும், மறந்துடக்கூடாது. அதை நம்ம பார்க்க போகிறோம். எனவே இந்த தத்துவ கூட்டத்தை கூட்டும்போது நமக்கு ஒவ்வொரு வகையான உடம்புகளாக கூட்டுகிறான் என்று நம்முடைய நூல் சொல்லுகிறது. அந்த வகையில் கலை, வித்தை, அராகம். கலை நமக்கு கிரியாசக்தி, அதாவது செயலாற்றலை தூண்டும். வித்தை என்பது ஞானத்துக்குரியது, அதாவது அறிவாற்றலை தூண்டும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒன்று அராகம் என்பது
விருப்ப ஆற்றலை வெளிப்படுத்துவது. அப்போ இச்சாசக்தியை தூண்டும். இருந்தால் தானே தூண்டும், இல்லைன்னா தூண்டாது. அப்போ உள்ளதை வெளிப்படுத்துமே அன்றி அதுவாக சக்தியை கொடுப்பதல்ல, இருக்கிற ஆற்றலை வெளிப்படுத்துவது. இப்போ ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை வகுப்பில் பாடம் நடத்துகிறாரு. அந்த மாணவன் நல்ல மதிப்பெண் பெற்று முதல் மாணவனாக தேர்ச்சி பெறுகிறான். அதனால் என்ன பொருள்? அவன்கிட்ட அந்த ஆற்றல் இருந்துச்சு, ஆசிரியர் அதை நெறிப்படுத்தி கொடுத்தார், அவனுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து அவன் ஆற்றலை வெளிக்கொணர்ந்தார். சரி, இந்த ஆசிரியர் தான் அந்த மாணவனுக்கு அறிவையே கொடுத்தார்னு சொன்னால் 40 மாணவரில் கடைசியில் பெஞ்சில் இருக்கிற பையன் தேர்ச்சியை பெறலையே, அவனுக்கு ஏன் கொடுக்கல? ஆசிரியர் தானேங்க அறிவு கொடுத்தாரு. ஆமாம், ஆசிரியர் தான் அறிவு கொடுத்தாரு. அதே என்ன முதல் வரிசையில் இருக்கிற மாணவனுக்கு மட்டும் அறிவு கொடுத்து போட்டு கடைசி பெஞ்சில் இருக்கிற மாணவனுக்கு ஏன் அறிவு கொடுக்கலன்னு சொன்னால் நீங்கள் தான் பதில் சொல்லணும். அப்போ ஆசிரியர் அறிவை கொடுக்கலை, அறிவு அவன்கிட்ட இருந்ததை பார்த்தாரு, அவனை தூண்டி விடுவதற்கு சில பயிற்சி கொடுத்தார். இப்படி பண்ணு, இத்தனை மணிக்கு படி, இப்படி படித்ததை எழுதிப்பார், எழுதி பார்த்தது இப்படி செய் அப்படின்னாரு. அவனுக்கு அதுதான் சொன்னார். அவன் நமக்கெல்லாம் இது ஏறப்போகுதா என்ன, நாம் வந்தால் போதுன்னு வந்து உட்காந்துட்டு போயிட்டான். இவன் போய் வீட்டில் எழுதி பார்த்தான், படித்து பார்த்தான், மனப்பாடம் பண்ண சொல்லி பார்த்தான், சொல்லி தன்னுடைய சக மாணவன்கிட்ட ஒப்புவித்து பார்த்தான். இவன் தன் அறிவை வெளிப்படுத்துவதற்கு ஆசிரியர் சொன்ன பயிற்சிகளையெல்லாம் மேற்கொண்டான். அவன் மேற்கொள்ளலை, எனவே வெளிப்படலை. இருந்தால் தானே சார் வரும், இல்லைன்னா எப்படி சார் வரும் அப்படின்னு கேட்டால், ஆம், இருப்பதை வெளிப்படுத்துவது தான் இறைவனுடைய ஆற்றல். அப்போ நமக்கு அறிவு என்பது இருந்தால் தான் இறைவன் வெளிப்படுத்துவான். நமக்கு அறிவே இல்லைன்னா அவன் வெளிப்படுத்த மாட்டான். மறந்துடக்கூடாது. ரொம்ப ரொம்ப இன்றியமையாத செய்தி. இந்த செய்தி பின்னால் உங்களுக்கு பயன்படும். சிவப்பிரகாசம் என்ற நூல் படிக்கும்போது இது நமக்கு பயன்படும். எனவே இறைவனுடைய அருளாளர்கள் இறைவனை பாடும்போது இறைவன் தான் அறிவு தந்தான்னு பாடுவாங்க. நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது, அறிவையே கொடுத்துட்டான்னு நினச்சிடக்கூடாது. அறிவு அவருக்கு ஏற்கனவே இருந்துச்சு, அறிவு வெளிப்படுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதான் நீங்கள் அந்த இடத்துல பார்க்கணும். நீங்கள் அபிராமி பட்டர் பாடும்போது பாரு, நாயேன் அறியும் அறிவு தந்தாய், என்ன பேரு பெற்றேன் தாயேன்னார். அப்போ அபிராமி பட்டருக்கு மட்டும் அபிராமி அறிவு கொடுத்தாங்க, மற்ற ஒருத்தருக்கும் அறிவு கொடுக்காமல் விட்டுட்டாங்கன்னு ஆகும்போது அது இறைவனுடைய கருணைக்கு இழுக்காயிடும். ஏங்க இப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் கொடுத்தா, இப்போ எல்லாருக்கும் டீ கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும். 2 பேர்த்துக்கு மட்டும் டீயை கொடுத்து போட்டு மற்ற யாருக்கு இல்லைன்னு சொன்னால், ஒன்று இதெல்லாம் கூப்பனாக தனியாக கொடுத்துக்கணும். இங்கே மொத்தமாக இருக்கிற இடத்துல அதனால் 2 பேர்த்துக்கு கொடுத்து மற்றவங்களாம் கொடுக்கலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அது நயவஞ்சகமாயிடும், ஓரவஞ்சனை ஆகிடும், அது கருணை ஆகாது. இவருக்கு தான் கொடுக்கணும், நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க, எல்லோரும் வச்சுக்குங்க அப்படின்னு மொத்தமாக கொடுத்தா அது கருணைன்னு சொல்லலாம். அப்போ ஒரு பொருள் வழங்கப்படுகிற பொழுது ஒரு வரையறை செய்யலாம். இன்னென்னவாறு கொடுத்தால் இன்னன்னாருக்கு இது பொருந்தும் அப்படின்னு சொன்னால் அது வரையறை. நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் பொதுவாக இருக்கிற இடத்துல ஒருத்தருக்கு மட்டும் அறிவை கொடுத்துட்டு மற்ற கொடுக்கலைன்னா எத்தனையோ கோடி உயிர்கள், அதில் அபிராமி பட்டருக்கு மட்டும் அபிராமி அறிவை கொடுத்து போட்டு ஏனையோருக்கெல்லாம் அறிவு தரலன்னு சொன்னால் அன்னையின் கருணைக்கு இழுக்காயிடும். அவள் இழுக்குக்குரியவள் அல்ல, அவள் கருணை வடிவமாக. அப்போ என்ன அர்த்தம்? அபிராமி பட்டருக்கு அந்த அறிவு இருந்துச்சு, அம்மா கொடுத்த கருணையில் அது வெளிப்பட்டது, அவ்வளோதான். அங்கே இருந்துச்சு, வந்துச்சு. நமக்கே ஏன் வரல? இல்லை, அதனால் வரல. இப்போ நீங்கள் ஒரு நம்மளை யாருக்காவது இப்போ இன்றைக்கி கலை 64 வகையான கலை இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு ப்ரஷ், ஒரு ஆர்ட் பேப்பர் கையில் கொடுத்து ஒரு பொம்மை வரைங்கன்னு சொன்னால் நாம் எல்லோரும் ஒரே மாதிரியாக வரைவோம். யாருக்காவது பயிற்சி இருக்கிறவங்க அழகாக வரைஞ்சிருவாங்க, பயிற்சி இல்லாத ஆள் ஏங்க நீங்கள் வேறு இதை வேறு கையெழுத்து வரைய சொன்னால் என்னத்தை வரையினே தெரியல. ஏன் நான் நேராக கோடு போட்டால் அது கோணையாக போகும். அதே ஒரு கலைஞன் போட்டானா அந்த கோணையாக போகிற கோடுவோடு ஒரு கலை அம்சமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஆர்ட்டாக இருக்குது பாருங்கன்றான். என்னடா வம்பா போச்சு, அதைத்தான் நானும் போட்டேன் வரலையே அப்படின்னு கேட்டால் அதுதான் அவனுக்கு அந்த அறிவு இருக்குது. சரி, நமக்கு என்ன அறிவு இருக்குது? ஒரு பாட்டை கொடுத்தா மனப்பாடம் பண்ணுற, அவனுக்கு கொடுத்தா மனப்பாடம் ஆக மாட்டேங்குது. இப்போ அவனுக்கு மனப்பாடம் பண்ணுற அறிவு இல்லை, அவன் கலை கையில் இருக்குது, நமக்கு நாக்கில் இருக்குது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லையே. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆற்றல். அப்போ அந்த அவனுக்கு எது இருக்குதுன்னு பார்த்து ஆசிரியன் அந்த ஆற்றலை வெளிக்கொணருகிறான். அதுதான் ஆசிரியனுடைய வேலை.
அப்போ ஆசிரியர் அறிவு எல்லாருக்கும் கொடுப்பார்னா 40 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணும். அப்படி கொடுக்க இயலாது. ஆசிரியர் எப்படி கொடுக்க இயலாதோ அதே மாதிரி தான் இறைவனும் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் முத்தி பெற்று கொடுக்க மாட்டான். ஏன்? அவன் கொடுக்க தயார், நம்ம வாங்கிக்க தயார். நமக்கு இல்லையே, கெப்பாசிட்டி இல்லையே, நம்ம கொடுக்குறத வாங்கிக்கிற அளவுக்கு நாம் இருக்கிறோம் இல்லை. அப்போ நம்ம அறிவுக்கு தக்க நம்மளை பக்குவப்படுத்தி படிப்படியாக மெல்ல மெல்ல கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துக்கு நம்மளை உயர்த்தி அப்புறம் அதை கொடுப்பானே ஒழிய அந்த இடத்துக்கு நம்மளை உயர்த்தாமல் அதை கொடுக்க மாட்டான். இதுதான் இறைவனுடைய கருணை. இதையெல்லாம் அவன் நமக்கு உணர்த்துவதற்கு இந்த தத்துவ கூட்டங்கள் வழிதான் இறைவன் நம்மை நெறிப்படுத்துகிறான். அதனால தான் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். அப்போ கலை என்ன செய்யும், வித்தை என்ன செய்யும், அராகம் என்ன செய்யும் அப்படின்னா ஒன்றொன்றும் ஒவ்வொரு வேலை இந்த பாட்டினுடைய அந்த பத்தி இருக்குது பாருங்கள், நான் படிக்கிறேன், அப்படியே பாருங்கள். ஆன்மாக்களுக்கு கால தத்துவம் இறந்த காலத்தின் எல்லையும் நிகழ்காலத்தின் பயனையும் எதிர்காலத்தின் பயனையும் கூட்டும். இது பார்த்துட்டோம். அடுத்து நியதி தத்துவம் எப்போதும் வினைப்பயனை செய்தவனை சாருமாறு நிலை நிறுத்தும். 2வது செய்தி. 3வது கலை தத்துவம் ஆணவத்தை சிறிது நீக்கி, மொத்தமாக நீக்கலை, சிறிது நீக்கி ஆன்மாவின் செயல் ஆற்றலை, இங்கே தமிழில் கொடுத்துருக்குறாங்க, வடமொழியில் குறித்த கிரியாசக்தி அப்படின்னு சொல்லுவோம். செயலாற்றல், கிரியாசக்தி. அந்த செயலாற்றலை எழுப்பும். இருந்தால் தான் எழுப்பும், இல்லாதது கொடுக்காது. எனவே கிரியாசக்தியை கலை என்ற தத்துவம் தூண்டிவிடும், எழுப்பும் அப்படின்னார். அடுத்து வித்தியா தத்துவம் பாருங்கள். வித்தியா தத்துவம் ஆன்மாவுக்கு விரைவாக அறிவை எழுப்பும். அதாவது ஞானம், அறிவுனா ஞானம் என்று சொல்வது வடமொழியில். எனவே ஞானத்தை எழுப்பும். அராகம் ஆன்மாவுக்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் பெற்றவற்றை காட்டிலும் பெறாதவற்றில் இச்சையை உண்டாக்கும். அதான் ஆசைன்னு ஆசை ஆற விட்டுச்சுங்கன்னு சொல்கிறோமா இல்லையா? ஆசை ஆற விட்டுச்சு, வயசானாலும் ஆசை மட்டும் விட மாட்டேங்குதுயா அப்படிம்போம். அப்போ ஆசை வெட்கம் அறியாது என்பதெல்லாம் பெரியவர்கள் அனுபவத்தில் கொடுத்துருக்கிற தொடர்கள். எனவே ஆசை என்பது நமக்கு எந்த வயதிலும் எதன் மீதும் விருப்பம் வரலாம். இதுதான் அப்படின்லாம் இல்லை. எனக்கு தகுதி இருக்குதோ இல்லையோ அது மீது விருப்பம் வரும். என்னால் ஓட முடியல, ஆனால் ஓடணும் ஆசையாக இருக்குது. ஜிம்முக்கு போகிறத பார்த்தா எனக்கும் ஆசையாக தான் இருக்குது அப்படின்னு தோணும். இப்படி இதெல்லாம் ஆசைப்படலாம், ஆனால் அதுக்கு உடம்பு ஒத்துழைக்கணுமே இல்லையே. அப்போ என்ன முடியும்? ஆசை தாங்க பட முடியுது. பச்சியும் போட்டான் சாப்பிடும்போது நல்லா தான் தெரியுது, ஆனால் நம்ம சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, கண்ணில் தான் பார்க்க முடியுது. சாப்பிடு நீ சாப்பிடுப்பா அப்படின்னு ஏன் ஆசையாக தான் இருக்குது. சாட் போட்டு அவஸ்தைப்படுற நான் தானே படணும், நீயே சாப்பிடு. இப்போ ஆசை என்பதில் உணவில் இருக்கிறது. காணுகிற எல்லாவற்றும் அவங்கவுங்களுக்கு விருப்பங்கள் நிறைய வரும், ஆனால் அது அளவுபடுவது அல்ல. அதனால தான் பெற்றவற்றில் நிறைவே கூடாமல் பெறாதவற்றில் இன்னும் கொஞ்சம் இருந்தால் பரவாயில்லன்னு தோணும். இதெல்லாம் அராக தத்துவத்தின் வேலைன்னார். அப்போ அராகம் இச்சையை தூண்டும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 5 சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் புருடன்னு பேர். அதாவது வினையை வரையறை செய்யக்கூடிய காலம், அதை முறைப்படுத்துகிற நியதி, அறிவு, இச்சை, செயல், இதையெல்லாம் கூட்டி ஒரு நிலையில் 5 சேர்ந்து செயல்படும் போது அந்த தத்துவத்துக்கு புருட தத்துவம் என்று பெயர். அப்படியே அந்த உரை பாருங்கள். ஆன்மா 5 கூடி 5 நுகர வரும் காலத்து புருடன் என்று பெயர் பெறும். எனவே புருடன் என்பது தத்துவத்தில் எண்ணும்போது அதை ஒரு தத்துவமாக எண்ணுவோம். ஆனால் அந்த தத்துவம் என்னன்னு உள்ளே புகுந்து பார்த்தீங்கன்னா 5 தத்துவம் கூடிய ஒரு தத்துவமே அன்றி தனி தத்துவம் அல்ல. இதுதான் செய்தி. அடுத்து மாயை நிலையில்லாத பொருள்களை நிலையென கருதி மயக்கத்தை செய்யும். இப்போ இந்த 7 தத்துவம் இருக்குதுங்க. இப்போ இதுகாரும் நம்ம எத்தனை படிச்சிருக்கிறோன்னா 31 தத்துவம் படிச்சிருக்கிறோம். அப்போ இந்த 31 தத்துவங்கள் தான் நீங்கள் நமக்கு உடம்பாக வரும் என்பதை கருத்தில் வைத்து கொள்ளுங்கள். மொத்தம் 36 தத்துவம்.
அதில் இந்த 31 தத்துவம் தான் நமக்கு உடம்பாக வரும். நீங்கள் குறித்து வைத்து கொள்ளலாம். இந்த நமக்கு இறைவனு கொடுத்துருக்கிற உடம்பு 5 வகையான உடம்பு கொடுத்துருக்கிறார். அதில் 5வது உடம்பு தான் நாமெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய தூல தேகம் என்று பெயர். இதுக்கு பேர் தூல தேகம், கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்கிற வடிவம். அப்போ இந்த வடிவம் தூல தேகம் என்று சொல்வது. இதற்குள்ள ஒரு உடம்பு இருக்கிறது, அதுக்கு சூக்கும தேகம் என்று பெயர். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, புரியட்ட காயம் என்று பெயர். சூக்கும தேகத்துக்கு இன்னொரு பேர் புரியட்ட காயம் என்று இருக்கிறது. அந்த புரியட்ட காயம் என்கிற அந்த உடம்புக்குள்ள இன்னொரு உடம்பு இருக்கிறது. அந்த உடம்புக்கு குணசரீரம், சரீரம்னா உடம்பு, குணசரீரம் என்று பெயர். அந்த குணசரீரம் என்கிற உடம்புக்குள்ள இன்னொரு உடம்பு இருக்கிறது. அந்த உடம்புக்கு பஞ்ச கஞ்சுகம் என்று பெயர். கஞ்சுகம்னா சட்டை, சரீரம் என்றாலும் சட்டை, உடம்புன்னு பேர். சரீரம் அப்படின்னு சொல்கிறோம், உடம்பு. கஞ்சுகம்னா சட்டை. 5 தத்துவம் கூடிய ஒரு சட்டை அப்படி வைத்து கொண்டால் அந்த 5 சேர்ந்ததுனால அதுக்கு பஞ்ச கஞ்சுகம் என்று பெயர். அந்த பஞ்ச கஞ்சுகம் என்கிற சட்டைக்குள்ளே ஒரு சட்டை இருக்குது, அதுதான் மாயை என்கிற சட்டை. இப்போ நான் சொன்ன 31 இப்போ நம்ம இப்போ படித்ததுக்குள்ளே இருக்குது. இப்போ இங்கிருந்து போவோம். முதல் சட்டை மாயை. இப்போ இறைவன் ஒரு உயிருக்கு உடம்பு கொடுக்கும்போது முதல்ல இந்த முதல் சட்டை மாயை. இப்போ இறைவன் ஒரு உயிருக்கு உடம்பு கொடுக்கும்போது முதல்ல இந்த மாயை என்ற தத்துவத்தை தான் முதல் உடம்பாக கொடுப்பார். அதுதான் முதல் உடம்பு. இது எந்த விதமான உடம்பும் இல்லாது இருந்த உயிருக்கு முதல்ல ஒரு நுண்ணிய உடம்பு கொடுக்கப்படும். அந்த உடம்பு அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கும்போது ஒரு ஆனந்தமான ஒரு அனுபவம் ஆன்மாவுக்கு நிகழும். ஆனால் அதுக்கு பேர் ஆனந்தமய கோஷம் என்று பெயர். அடுத்து இந்த 5 தத்துவம் சேர்த்துனா பாருங்க, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்கிற புருட தத்துவம். இந்த புருட தத்துவம் ஆன்மாவுக்கு கூட்டப்படுகிற 2வது உடம்பு. இதுக்கு அடுத்தது 3 குணங்கள் கூடிய உடம்பு, அதுக்கு குணசரீரம் என்று பெயர். ராசதம், தாமதம், சாத்வீகம் என்று அதுக்கு பெயர். இந்த 3 குணங்களும் கூடி ஒரு உடம்பாக இருக்கும், அது 3வது உடம்பு. அந்த உடம்புக்கு குணசரீரம் என்று பெயர். 4வது உடம்பு தான் சூக்கும தேகமாகி சூக்கும சரீரம் என்று சொல்வது. அது 8 தத்துவம் கூடியது. என்ன 8 தத்துவம் அன்னு கேட்டால், இந்த தன்மாத்திரை அல்லது 5 படித்தோம் பார்த்தீங்களா, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று 5. அந்த 5ஓடு அந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரன்னு ஒரு 4 கருவி படித்தோம் இல்லைங்களா, அதில் 3 சேரும், மனம், புத்தி, அகங்காரம். ஆக மனம், புத்தி, அகங்காரம் இந்த 5 தத்துவம் கூட்டுச்சுன்னா மொத்தம் 8 தத்துவம் கூடிய அந்த உடம்புக்கு புரியட்ட காயம் என்று பெயர். அது சூக்கும தேகம். அதன் பிறகு தான் நமக்கு இருக்கிற தூல தேகம் என்கிற இந்த உடம்பு. இந்த உடம்பு 5வது உடம்பு. இப்போ நான் 5 உடம்பு சொல்லியிருக்கிறேன், நினைவில் இருந்தால் அவங்கவுங்க குறிப்பில் வச்சுக்குங்க. முதல் உடம்பு மாயை, 2வது உடம்பு புருடன், 3வது உடம்பு குணசரீரம், 4வது உடம்பு புரியட்ட காயம், 5வது உடம்பு தான் நாமெல்லாம் பார்க்கும் வண்ணம் இருக்கிற உடம்பு. சரி, இப்போ ஒரு உயிர் மரணம் அடைகிறது அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், 5வது சட்டையை கழட்டி போட்டுருச்சுன்னு அர்த்தம். அப்போனா அர்த்தம் ஏற்கனவே இருக்கிற 4 சட்டை அப்படியே தான் இருக்கும். இந்த 4 வகையான உடம்புகள் எப்போ போகும் அப்படின்னு கேட்டால், என்னைக்கு இறைவனோடு கலக்கின்ற வாய்ப்பு கிடைக்கிறதோ அன்னைக்கு தான் போகும். அதுவரை இந்த உடம்பு பிறவிதோறும் தொடரும். நீ எத்தனை கோடி பிறப்பெடுத்தாலும் இந்த 5 சட்டையில் 5வது சட்டை தான் புதுசு புதுசாக மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருப்போம். 4 சட்டை என்பது மாறவே மாறாது. எப்போ திருவடி பேறு என்னைக்கு அமைகிறதோ அன்னைக்குத்தான் அந்த சட்டையும் கழட்டப்படும்.
இது இப்படி நீங்கள் இதை எப்படி கருதிக்கலாம் அப்படின்னு கேட்டால் சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு பனியன் போடுறோம், அதுக்கு மேலே ஒரு சட்டை போட்டுக்கிட்டோம், அதுக்கு மேலே ஒரு கோட் போட்டுக்கிட்டோம், திடீர்னு மழை வந்துச்சு, அதுக்கு மேலே ஒரு ரெயின் கோட் ஒன்று போடுறோம் இல்லையா? அப்போ உடம்புக்கு மேலே இப்போ இங்கே பார்த்தா நம்ம தெரியாது, நீங்கள் கைலாய யாத்திரை போனீங்கன்னா தெரியும். இயல்பாக நம்ம ஒரு பனியன் போட்டு பழகியிருப்பீங்க, அப்போ இயல்பாக பனியன் போட்டிருப்பீங்க. அங்கே போனால் ஒரு தெர்மல் வேர் அப்படின்னு ஒன்று போடணும் குளிர் தாங்காது. அப்போ உடம்பை இறுக்கமாக பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு உடம்பு, அந்த உடம்பு சூடு வெளியே போகாமல் உள்ளுக்குள்ளேயே தங்குது. அதனுடைய வேலை வேறு ஒன்றும் இல்லை. நம்ம உடம்பில் இயல்பாகவே சூடு உண்டு. அந்த சூடு வெளியே இருந்து தாக்குதலுக்கு உள்ளாகாமல் இருப்பதற்காக தெர்மல் அப்படின்னு அந்த சட்டைக்கு பேரே, அந்த பேர் தெர்மல் வேறும்பாங்க. அந்த சட்டை போட்டிங்கன்னா டைட்டாக உடம்போடு சேர்த்து இருக்கும், அது ஒன்று போட்டுருவோம். அதுக்கு மேலே நாம் உடுத்துகிற பேண்ட்டு சட்டையை போட்டிருப்போம். அதுக்கு மேலே என்ன பண்ணியிருப்போம், குளிர் தாங்கலும் ஒரு சொட்டர் ஒன்று போட்டிருப்போம். அதுக்கு மேலே மழை பெஞ்சுதுன்னா இந்த சொட்டர் நனைஞ்சு போயிருமே, அது தார்க்க ரெயின் கோட் ஒன்று போட்டிருப்போம். 5 சட்டை இப்போ உள்ள இருக்குது பாருங்கள். ஏன் கைலாயத்தை போய் பார்க்கணுன்னா 5 சட்டை போட்டு தான் பார்க்குறோம். இப்போ இருக்க மாதிரி சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு நான் போய் பார்க்கலான்னு போய் பார்த்தேன்னா விரைச்சி போய் அப்படியே கை நின்றுக்க வேண்டியதான். இப்படி தூக்குன கை இப்படியே நிற்க வேண்டியதான். ஏன் உசுறு போயிடும், அவ்வளவு குளிர் நம்மளால் தாங்கி கொள்ள இயலாது. அப்போ இந்த உடம்பில் எப்படி பனியன் போட்டு ஒரு சட்டையை போட்டு அதுக்கு மேலே அது மாதிரி உயிர் என்ற பொருளில் மாயின்னு ஒரு உடம்பு, அதுக்கு மேலே புருடன் என்ற உடம்பு, அதுக்கு மேலே குணசரீரம், அதுக்கு மேலே பஞ்சகஞ்சுகம் அப்படிங்கிற அந்த புரியட்ட காயத்தை, இந்த எல்லா சட்டையும் போட்டோன்னே இப்போ 5வது சட்டை தான் எல்லோரும் காணும் வண்ணம் இருக்கின்ற தூல தேகம் என்கிற உடம்பு. இதில் எல்லாரும் காணுகிற வண்ணம்ங்கிற போது ஒன்றை மறந்துடக்கூடாது. இப்போ நம்ம ஒரு மரத்தை பார்க்குறோம், அந்த மரம் என்பது அந்த உயிருக்கு தூல தேகம், அதுக்குள்ளேயும் சூக்கும தேகம் இருக்கிறது. ஒரு எறும்பு இருக்குது, அதுக்குள்ளேயும் சூக்கும தேகம் இருக்கிறது. அதனால தான் நம்முடைய புராணங்களில் பார்த்திங்கன்னா உடம்பை ஒரு இடத்துல கிடத்தி விட்டு உயிரை கூடு விட்டு கூடு வாய்தல் என்று உடம்பை வேறொரு உடம்புக்குள்ளே புகுத்தலாம், வேறொரு பொருளை கொண்டு மறைச்சி வைப்பாங்க. இதெல்லாம் நம்ம புராணங்கள் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. அது அந்த யோகத்தினாலும் அவங்க கைவரப்பட்ட சித்துக்கள் காரணமாகவும் அதெல்லாம் செய்ய முடியும். அப்போ 5வது தேகம்தான் கழட்டி விடுகிறோம், திருப்பி போடுறோம், கழட்டி விடுறோம், திருப்பி போடுறோம். இந்த 5வது சட்டை 15 தத்துவங்களால் ஆனது. அந்த 5வது சட்டை என்பது 15 தத்துவம். எது எது அப்படின்னு கேட்டால், கை கால் ஞானேந்திரியம்னு 5 படித்தோமா? ஆம். கண்மேந்திரியம்னு 5 படித்தோமா? ஆம். அதுக்கப்புறம் 5 பூதம்னு படித்தோமா? ஆம். ஏன் இந்த 5 பூதம் தான் நமக்கு எலும்பாக, தோலாக, நரம்பாக, உதிரமாக வருதுன்னு ஒரு பாட்டு படித்தோமா? ஆன்மா ஒரு காயம் இவற்றால் ஊற்று அப்படின்னு ஒரு வரி படித்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. இருக்கா உங்களுக்கு? இருந்துச்சுன்னா இல்லைன்னா பாட்டு எடுத்து படித்து பாருங்கள். 5 பூதங்கள்னா என்னன்னு சொல்கிற இடத்துல ஆன்மா ஒரு காயம் இவற்றால் ஊற்று அப்படின்னு இருக்கிறார். அப்போ 5 பூதம் சேர்ந்து தான் நமக்கு உடம்பாக இருக்குது. அப்போ ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, 5 பூதம் 5, மொத்தம் 15. இந்த 15ஐ விட்டு விட்டால் இறப்பு, 15 சேர்ந்துச்சுன்னா பிறப்பு. அதனால தான் உயிருக்கு 16 நாள் வழிபாடுன்னு வச்சுருக்கிறோம். ஏன் 5 தத்துவம் போகுது இல்லையா, அடுத்து மீண்டும் 5 தத்துவம் சேருது இல்லையா. தத்துவம் விடுதலும் தத்துவம் கூடுதலுமே பிறப்பு இறப்பு என்று சொல்லப்பெறுகிறது. அப்போ அந்த சூக்கும தேகத்தில் உயிர் என்ன பண்ணும்? நீங்கள் செஞ்ச பாவம் அல்லது புண்ணியத்துக்கு ஏற்ப நரகத்துக்கோ சொர்க்கத்துக்கோ அல்லது இறைவன் திருவடிக்கோ செல்லும். இறைவன் திருவடிக்கு போகும்போது இந்த மாயையின் காரியமாக இருக்கிற 36 தத்துவம் செல்லாது, எல்லா தத்துவம் கலண்டும். அங்கே உயிர் என்ற பொருள் மட்டும்தான் இறைவனை நோக்கி செல்லும். அங்கே எந்த தத்துவங்களும் என்னாகாது, அங்கே இறைவனுக்கிட்ட போய் நிற்காது. அப்போ மாயை என்ற ஒன்று இறைவனை பற்றி கொள்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உதவி பொருள். பற்ற வரைக்கும் தான், பற்றி விட்டுட்டா இதை கழட்டி விட்டுறணும். நல்லா நினைவில் வைத்து கொள்ளுங்கள். உடம்பை வச்சுட்டு தான் சாமியை பிடிக்கணும். சாமியை பிடிச்சிட்டோம்னா உடம்பை கழட்டி விட்டுறணும். இந்த உடம்புலையே இருக்கிறேன்னு நினைக்கக்கூடாது. நினச்சிங்கன்னா அது தடை. அந்த இறைவனை அனுபவிக்கிற அனுபவத்துக்கு இந்த உடம்பு தடையாயிடும்.
அப்போ இறைவனை பிடிப்பதற்கு, காண்பதற்கு, வழிபாடு செய்வதற்கு உடம்பு வேண்டும். உடம்பு என்ற ஒன்றை கொண்டு தான் அவனை பிடிக்க முடியும். அவனை பிடிச்சிட்டா பிடித்த இந்த உடம்பை விட்டுவிட வேண்டும். அதனால தான் நம்முடைய பெரியவங்க எல்லாருமே உடம்பை விடுவதற்காகவே பாடினாங்க. அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், பிறப்பு அறுக்கல் உற்றார்க்கு உடம்பு மிகையினர். யார் பிறப்பு அறுக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு உடம்பு என்பது கூடுதலான சுமையினர். மிகை, நமக்கு யாருக்காவது உடம்பு மிகையாக தெரியுதா? சுகமாக இருக்குது. உடம்பு தானுங்க சுகம் இல்லையா? உடம்பை வச்சு தானே எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம உடம்பை சுகம் என்று கருதுகிறோம். அருளாளர்கள், ஞானிகள் அதை சுமையாக கருதினார்கள். ஒரே ஒரு எழுத்து தான் வேறு. அவங்க சுமைன்னு போட்டாங்க, நம்ம சுகம்னு வச்சுக்கிட்டோம். அவனால் அதுதான் நம்ம பருவம். எனவே எந்த ஞானியும் உடம்பை சுகமாக கருதவில்லை, சுமையாக கருதுனாங்க. அதனால் பாரத்தை இறக்கி வச்சா போதுன்னு இருந்தாங்க. அதனால தான் நீங்கள் நூலை படிக்க படிக்க எல்லோரும் ஒரு கட்டத்தில் எனக்கு பிறவி வேண்டாம், பிறவி வேண்டாம், பிறவி வேண்டாம் என்று இறைவன்கிட்ட வேண்டுகிறார்கள் என்பதை போக போக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த 2 தத்துவத்தின், அதாவது ஆன்ம தத்துவம் 24, வித்தியா தத்துவம் 7, இந்த 2 சேர்ந்து 31 தத்துவம். மொத்தம் 36 தத்துவத்தில் இந்த 31 தத்துவங்கள் தான் நமக்கு உடம்பாக வரும். அப்போ அந்த 5 தத்துவம் உடம்பாக வராது, வாக்கு வடிவமாக வரும். நாதம் வாக்கு மாத்திரையாக வருமே அன்றி அது உடம்பாக வராது. அதை தான் பின்ன படிக்க போகிறோம். சரி, இந்த வித்தியா தத்துவத்திற்கு என்னென்ன பேர் இருக்கிறது அப்படின்னு கேட்டால், இதற்கு வேறு பெயர்கள் என்ன அப்படிங்கிறத நம்முடைய நூல் ஆசிரியர் கொடுத்துருக்கிறாரு. அடுத்த பக்கத்தில் 19வது பக்கத்தில் 20வது பாட்டுக்கு மேலே பாருங்கள், ஒரு கடைசி பத்தி இருக்குது பாருங்கள். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் ஆகிய 5ம் ஆன்மாவை விட்டு நீங்காமல் சங்கார காலம் வரை, முத்தி அடையும் காலம் வரை உடனாக இருக்கும். எப்போ நீங்கள் முத்தி பேருக்கு தகுதியுடையவர் ஆகிறீங்களோ அன்னைக்கு வரைக்கும் இந்த சட்டை கூடவே இருக்கும். இந்த தூள தேகமாக இருக்கிற உடம்பு தான் கழட்டி போட்டு மாற்றிக்கிட்டே இருப்போம். புல்லாக இருப்போம், பூடாக பிறப்போம், மரமாக பிறப்போம், பாம்பாக பிறப்போம், விலங்காக பிறப்பது, இப்படி சட்டை மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் சூக்கும தேகம் என்பது மாறுவதே இல்லை என்பதை இந்த வரிகள் நமக்கு உணர்த்துகின்றன. பார்த்து கொள்ளுங்க. எனவே உடனாக இவை ஆன்மாவுக்கு சட்டை போன்று பயன்படும். ஆதனால் இவற்றை கஞ்சுக சரீரம் என்றும் பஞ்ச கஞ்சுகம் என்றும் வழங்குவர். வித்தியா தத்துவத்தை போக சைத்திரு காண்டம், முன்ன பார்த்தது போக்கிய காண்டம், இது போக சைத்திரு காண்டம் அல்லது சுத்தாசுத்த தத்துவம் என்றும் வழங்குவது உண்டு. போக சைத்திரு அப்படின்னா என்ன அர்த்தம்? போகம் நுகர்வதற்கு தகுதியுடையதாக ஆக்குவது. ஒரு உயிர் பிறப்புக்கு உட்படணும் அப்படின்னா இந்த தத்துவத்தை கூட்டினா தான் பிறப்புக்கு உட்படுத்த முடியும். அப்படி இல்லைன்னா உட்படுத்த முடியாது. எனவே ஒரு உயிரை போகம் நுகர்வதற்கு தகுதியுடையதாக ஆக்குவது வித்தியா தத்துவத்தில் தான் இருக்குது. அதில் தான் காலமும் நீதியும் இருக்கிறது. எனவே ஒரு உயிர், இப்போ நமக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன், இந்த உடம்பில் இத்தனை ஆண்டு காலம், இத்தனை நாட்கள், இத்தனை வாரம், இத்தனை நேரம் இந்த உயிர் என்ற பொருள் தங்கியிருக்க வேண்டும் என்று வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காலம் இருக்கிற வரைக்கும் தங்கியிருக்கும். அந்த காலம் முடிஞ்சதுன்னா அந்த ஒரு நொடி கூடுதலாக இந்த உயிர் இந்த உடம்பில் தங்காது. இதுதான் விதிக்கப்பட்டிருக்கிற விதி. அந்த விதியை நீங்கள் ஏதாவது செய்து நீங்களே முயற்சி பண்ணி அதென்ன என்ன போக்குறது, நானே போக்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த காலம் ஒன்று இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு 60 ஆண்டு காலம் இந்த உடம்பில் இருக்கணும் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு 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 59லேயே அதென்ன நான் அடுத்த ஒரு வருஷம் போகிறது, நானே போகிறேன் அப்படின்னு போயிட்டீங்கன்னா உங்களை இயற்கையாக மரணம் வராமல் நீங்களாகவே மரணத்தை தேடிக்கொண்டீர்களானால் அந்த ஒரு ஆண்டு காலம் பேயாக சுற்றணும். மறந்துடாதீங்க. தற்கொலை என்பதை ஒருபோதும் செய்திடாதீங்க.
அது இருப்பதிலேயே மிக கொடுமையானது. நீங்கள் இப்போ இருக்கிற துன்பத்தை தாங்க மாட்டாமல் அவமானப்பட முடியல, என்னால் அது பண்ண முடியல, இது பண்ண முடியல, எனவே செத்தலான் இருக்குன்னு செத்துட்டிங்கன்னா நாளைக்கு படுகிற பாடு ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த வேதனையில் மீள முடியாமல் சிக்கிடுவோம். அதனால் எது நடந்தாலும் சரி, இறைவன் விதித்தது நமக்கு நடக்கிறது. இறைவன் எனக்கு இந்த அவமானம் வேணும்னு நினச்சிருக்கிறான், நடக்கட்டும், உயிராக போயிடப்போது பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு துணிந்து நிற்கணுமே ஒழிய அதை விட்டு போட்டு நான் இப்படி ஆகிப்போச்சு, நான் அப்படி ஆகிப்போச்சு, எனக்கு தொழிலில் நட்டமாகிப்போச்சு, என்னை அவர் இப்படி சொல்லிட்டாரு, நான் அப்படி சொல்லிட்டாரு, இதுக்கு தொட்டதுக்கெல்லாம் உசுர விட்றேன்னு சொன்னால் எத்தனை தடவை தான் உசுர விட்றது. அதனால் அப்படிலாம் இல்லைங்க. மரணம் தானாக வரணும். நீங்கள் சாமிகிட்ட வேண்டிக்கலாம், சாமி என்னால் இருக்க முடியல பெருமானே, கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிகிட்டு போயா. அதுக்கு நமக்கு உரிமை இருக்குது, கேட்குற உரிமை நம்மகிட்ட இருக்குது. ஆனால் மாய்த்து கொள்கிற உரிமை நமக்கு இல்லை என்பதை மறந்துடாது. அந்த வினை அனுபவத்தை நீங்கள் அனுபவித்து தொலைச்சாகணும். நீங்கள் உங்களுக்கு விதிக்கப்பட்டதை நீங்கள் அனுபவிக்காமல் நீங்கள் தப்பிச்சு போக நினச்சிங்கன்னா அடுத்தடுத்த நிலைகளில் அது மேலும் மேலும் உங்களை மீண்டும் துன்பப்படுத்துமே ஒழிய அது உங்களை நிம்மதியாக இருக்க விடாது. மறந்துடாதீங்க. எனவே சும்மா இதெல்லாம் போகிற போக்கில் சிலபஸில் இல்லது. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மரணம் என்பது இயல்பாக வரணும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளும். சைவ சித்தாந்தம் படித்தோம்னா நமக்கு ஒரு மன வலிமை பெறணும். உடல் வலிமை பெற முடியாது. இந்த நூலை படித்தீங்கன்னா மன வலிமை பெறலாம். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், பெருமான் கூட இருக்கிறாயா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையும் அந்த மன வலிமைப்படுத்துவதும் தான் இந்த தத்துவ ஞான நூலினுடைய வேலை. அதனால் வித்தியா தத்துவங்கள் 7, அதில் ஒரு 24, 31 தத்துவங்கள் தான் நமக்கு 5 வகையான உடம்பாக வருகிறது. இது வரைக்கும் பார்த்தாச்சு. இனி சிவ தத்துவங்கள் 5. முதல் கேள்விக்கு இப்போ தான் விடை முடிக்க போகிறோம். ஏன் இதை சொன்னால் தான் 5 வரும். 36 தத்துவம் ஏதுன்னு கேட்ட கேள்விக்கு இப்போ 5 சொல்ல போகிறார். இதுகாரும் 31 சொல்லியாச்சு. இனி 5 தத்துவம் சொல்கிறேன் வா அப்படின்னு ஆசிரியர் அழைக்கிறார். பாருங்கள். வித்தியா தத்துவங்கள் 7 விளம்பினோம், சுத்தமாம் தத்துவங்கள் சொல்ல கேள், நித்தமாம் சுத்த வித்தை ஈஸ்வரம் பின் சொல்லும் சதாசிவம் நல் சக்தி சிவம் கான் அவைகள் தாம். இப்போ 5 தத்துவம் சொல்கிறார். வித்தியா அப்படி இந்த உரை பகுதி பாருங்கள். வித்தியா தத்துவங்கள் 7ஐயும் விளக்கமாக சொன்னோம். இனி சுத்த தத்துவங்கள் 5ஐ சொல்வோம் கேட்பாயாக. என்றும் நிலையாக உள்ள சுத்த வித்தை, அந்த தத்துவத்துக்கு பேர் சுத்த வித்தைன்னு பேர். அதுக்கு மேலே மகேஸ்வரம் என்றதுக்கு பேர், ஈஸ்வரம் என்று கொடுத்துருக்கிறார். அதுக்கு மேலே இருப்பதுக்கு சதாசிவம் என்று பெயர். அதுக்கு இன்னொரு பேர் சாதாக்கியம் என்று சொல்வது உண்டு. சாதாக்கியம் அல்லது சதாசிவம் என்று சொல்வது. அதுக்கு மேலே இருப்பது சக்தி தத்துவம் அல்லது விந்து தத்துவம் என்று பெயர். அதற்கு மேலே இருப்பது சிவ தத்துவம், அதற்கு இன்னொரு பேர் நாத தத்துவம் என்று பெயர். இப்போ நல்லா நினைவில் வைத்துக்கொள்ளுங்க. இந்த 5 தத்துவம் கீழிருந்து மேலே சொல்லிகிட்ருக்கிறார். கடைசியாக இருக்கிற 5வது கீழிருந்து 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லக்கூடிய ஒன்று சதாசிவத்துக்கு மேலே இருக்கிற 2 தத்துவம் ஒரு சுத்த வித்தை ஈஸ்வரம். சுத்த வித்தை என்பது மேலேருந்து என்னென்னா 5. அப்போ 5வது தத்துவமாக இருக்குது சுத்த தத்துவம். அது அதே பேரில் தான் வழங்கப்பெறுகிறது. அதுக்கு மேலே இருக்கிற ஈஸ்வரம் என்பதற்கு மகேஸ்வர தத்துவம் என்று பெயர். பாடலில் ஈஸ்வரம் என்று சொல்லப்படும், உரையில் ஈஸ்வர தத்துவம்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் அது மகேஸ்வர தத்துவத்தை குறிக்கும். அதுக்கப்புறம் சதாசிவம் என்று சொன்னாலும் சரி, சாதாக்கியம் என்று சொன்னாலும் ஒன்று தான். சதாசிவம் அல்லது சாதாக்கியம் என்று சொல்லப்பெறும். அதற்கு மேலே சொல்லும்போது சிவம் சக்தின்னு இந்த இடத்துல பாட்டை சொல்லியிருக்கார். அதுக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டால் நாதம் விந்துன்னு பேர். சிவ தத்துவத்துக்கு நாதம்னு பேர், விந்து தத்துவத்துக்கு சக்தி தத்துவம் என்று ஒரு பேர் இருக்கிறது. அப்போ மொத்தம் இதுகாரும் சொல்லப்பட்டவை 36 தத்துவத்தை சொல்லியாச்சு. சரி, இப்போ இந்த சிவ தத்துவங்கள் எவ்வாறு நமக்கு பயன்படும்? நாம் இதுவரைக்கும் படித்ததில் ஒவ்வொரு தத்துவங்களும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு பயன்படுது. ஒவ்வொரு வரியில் படித்தா கூட இதுனா இதுதான் அப்படின்னு ஒன்றொன்றையும் தெரிஞ்சிருக்கிறோம். மறந்துடாதீங்க,
எங்கேயும் அப்படி தெரிஞ்சோமான்னு நினச்சிடக்கூடாது. 5 பூதம் படித்தோம், 5 புலன் படித்தோம், 5 பொறிகள் படித்தோம், கர்மேந்திரியம் படித்தோம், மனம்னா என்ன, புத்தினா என்ன, சித்தம்னா என்ன, அகங்காரம் தனித்தனியாக படித்தோமா? மனம் ஒன்றை பற்றும், புத்தி ஆராய்ச்சி செய்யும், அகங்காரம் துணியும், சித்தம் சிந்தனை செய்யும். ஒரே ஒரு வரியில் படிச்சுக்கிட்டோம். இப்போ வித்யா தத்துவத்துக்கு மேலே இருக்கிற சிவதத்துவம் 5. இந்த 5 தத்துவங்களில் நமக்கு சொல்லப்பெறுகிற அந்த தத்துவங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை அடுத்த பாட்டை சொல்ல போகிறார். 21வது பாட்டில் அதை சொல்ல போகிறார். இந்த இடத்துக்கு நாம் முன்ன சொன்ன ஒரு செய்தியை உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். உயிர்களுக்கு இச்சை கிரியை ஞானம் இருப்பது போல இறைவனுக்கும் இச்சை கிரியை ஞானம் இருக்குன்னு சொன்னோமா? சொன்னோம். சரி, இப்போ இந்த 3 வகையான சக்தி, நம்ம இந்த 2 வகையாக நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். சில நேரங்களில் தமிழில் சொல்லுவேன், சில நேரத்தில் வடமொழியில் சொல்கிறோம். ஏன்? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இல்லைன்னா நான் தமிழில் மட்டுமே சொல்லிட்டு போயிடுவேன். அப்புறம் நீங்கள் புத்தகம் படிக்கும்போது தடுமாறுவீங்கிறதுக்காக தான் 2ஐயும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கிறோம். இச்சை கிரியை ஞானம் அப்படின்னு சொல்வது ஒரு பெயர். இன்னொன்று அறிவாற்றல், செயலாற்றல், விருப்பாற்றல். இது தமிழில் சொல்வது. அப்போ விருப்பம் அதுக்கு வடமொழியில் அராகம், அது இச்சைக்குரியது, இச்சைன்னு சொல்வது. அப்போ விருப்பம் தமிழில் சொன்னால் விருப்பம், வடமொழியில் சொன்னால் இச்சைன்னு பேர். தமிழில் சொன்னால் ஞானம் அப்படின்னு சொல்வதுக்கு தமிழில் அறிவுன்னு பேர், வடமொழியில் ஞானம்னு பேர். தமிழில் கிரியை என்பதற்கு செயல்னு பேர், வடமொழியில் கிரியைன்னு பேர். அப்போ கிரியாசக்தி, ஞானசக்தி, இச்சாசக்தின்னு சொல்கிறோம். சக்தியாக சொல்லும்போது சக்தினா ஆற்றல்னு பேர். சக்தி என்ற சொல்லுக்கு ஆற்றல் என்று பெயர். அப்போ இறைவனுக்கும் இச்சை கிரியை ஞானம் என்கிற 3 வகை சக்தி உண்டு. நமக்கும் இச்சை கிரியை ஞானம் என்கிற 3 வகை சக்தி உண்டுன்னு பார்த்தோம். அவனுடைய இச்சை கிரியை ஞானம் தடையில்லாதது, நம்மளது ஒரு ஆணவம் என்ற பொருளால் தடை செய்யப்பட்டதாக பார்த்தோம். சரி, இப்போ இறைவனை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 3 வகையான ஆற்றல் அவன்கிட்ட இருக்குது. இச்சை கிரியை ஞானம் என்கிற 3 வகையான ஆற்றல். அதில் அவனுக்கு என்ன விருப்பம், அதாவது இறைவனுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. என்ன விருப்பம் அப்படின்னு கேட்டால், நம்மையெல்லாம் உய்விக்க வேண்டும் என்கிற விருப்பம். நம்மையெல்லாம்னு என்ன அர்த்தம்? கோடானு கோடி உயிர்களை உய்விக்க வேண்டும் என்ற விருப்பம் இறைவனிடத்தில் இருக்கிறது. இந்த விருப்பம் அவனுக்கு எந்த காலத்திலும் மாறுவதே இல்லை. நேற்றும் அவனுக்கு அந்த விருப்பம் இருந்துச்சு, இன்றைக்கும் அந்த விருப்பம் இருக்குது, நாளைக்கும் அந்த விருப்பம் இருக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நமக்கும் விருப்பம் இருந்துச்சு. நேற்று வேறு விருப்பம் இருந்துச்சு, இன்றைக்கி வேறு விருப்பம் இருக்குது, நாளைக்கு தெரியல என்ன விரும்ப போகிறோன்னு தெரியல. சிந்திச்சு பாருங்கள். நாம் நேற்றுலேருந்து நமக்கு நினைவு தெரிந்த நாள்லேருந்து ஒரே விருப்பந்தானுங்க. அது இன்றைக்கு வரைக்கும் இருக்குது, நாளைக்கும் இருக்குதா என்ன? இல்லை. ஒரு காலத்தில் விளையாட்டு மிட்டாய் பொருள், இனிப்பு பொருள் விருப்பம் இருந்துச்சு, விளையாட்டில் விருப்பம் இருந்துச்சு, அப்புறம் திருமண வாழ்க்கை விருப்பம் இருந்துச்சு, பதவியில் விருப்பம் இருக்குது. இப்படி பார்த்தா விருப்பம் மாறிக்கிட்டே இல்லை போகுது. ஒரே மாதிரியாக விருப்பம் இருக்குது இல்லையே. நேற்று பிடித்தது இன்றைக்கி பிடிக்காமல் போயிடுச்சு. நேற்று ஆகவே ஆகாதுன்னு சொன்னால் இன்றைக்கி அதுதான் எனக்கு ஆகுது. அப்போ நம்ம விருப்பம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அவன் விருப்பம் என்பது மாறுபாடு இல்லாதது. எனவே இறைவனுடைய விருப்பம் என்கின்ற இச்சாசக்தி மாற்றமில்லாதது என்பதை மறந்துடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்திங்க. ஏதோ காதில் வாங்கிட்டு அப்படியே விட்டுறாதீங்க, நெஞ்சில் இருத்தணும். நீங்கள் இறைவனுக்கு நம்மை உய்விக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எந்த நிலையிலும் மாற்றம் இல்லை. நாம் நல்லவனாக இருந்தாலும் அவன் அதைத்தான் விரும்புவான். நாம் கொடுமைக்கு மொத்த உருவமாக நாம் இருந்தாலும் நம்மளை உய்விக்க வேண்டும் என்று தான் விரும்புவான். ஐயா, நல்லவனையும் உய்விக்கணும் விரும்புவார், கொடுமை பண்ணுறவனையும் அப்படித்தான் விரும்புவாரான்னு கேட்டால் ஆம். அவனுக்கு தயை என்கிற கருணை, அந்த கருணை. அப்போ நல்லவனுக்கு என்ன பண்ணுவார்? நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுத்து மேலே கொண்டு வந்து உயர்த்தி தன்னுள்ள கொண்டாந்து சேர்த்துக்குவார். அப்போ தீயவனை
அந்த தீய செயலுக்கான தண்டனையை கொடுத்து 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 தண்டித்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக அவனை திருத்தி அவன் என்னைக்கு முழுமையாக நிறைவாக நல்ல ஒழுக்கத்துக்கு வரானோ அன்னைக்கு ஞானத்தை கொடுத்து தன் திருவடியில் சேர்த்திக்குவான். அப்போ இறைவன் தீயவனையும் தன் திருவடியில் சேர்த்துவான், நல்லவனையும் சேர்த்திக்குவான். நல்லவனை வேகமாக சேர்த்தி கொள்வார், தீயவனை மெல்ல சேர்த்துவார். ஏன் அவனை மெல்ல சேர்த்துறாது? தீயவன் இருக்கிற தீய குணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி நீக்கி அவனை நல்லவனை ஆக்கணும். இப்போ இறைவன் எனக்கு தீயவனா பிடிக்கவே பிடிக்காது, ஓடி போயிடும் அந்த பக்கம் அப்படின்ட்டான்னு வச்சுக்கலாம். அவன் எப்போ தான் தேறி வருவான்? தேறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அவனுக்கும் அருள் செய்கிறார். என்ன? அவன் செய்த தவறுகளுக்கு தண்டனை கொடுத்து கொடுத்து கூடவே இருந்து அவனையும் திருத்துகிறான் இறைவன். இதுதான் அவனுடைய கருணை. ஏன்? அந்த பட்டியலில் தான் நாமெல்லாம் நேற்று இருந்தோம். இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக தண்டித்து தண்டித்து திருத்தினால் இன்றைக்கி இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறோம். நாம் ஏதோ பிறக்கும் போதே அப்படியே பியூராக வந்துட்டோம், நம்ம எந்த குற்றமே செய்யாமல் வந்துட்டோமா என்ன? இல்லை, நம்மட்டும் ஏராளமான குற்றங்கள் கடந்த காலத்தில் இருந்துச்சு. அவன் கருணையோடு குற்றத்துக்கேற்ப தண்டனையை கொடுத்து கொடுத்து திருத்தி இன்றைக்கி நம்மளை கொண்டாந்து ஒரு நெறிப்படுத்தி, இதெல்லாம் செய்யக்கூடாதியா வாழ்க்கையில், இதெல்லாம் பண்ணக்கூடாது, என்னை கொஞ்சம் திருத்தம் பண்ணியிருக்கிறான். இந்த திருத்தம் பட்டு அனுபவத்தால் வந்த திருத்தம். இது ஒன்றும் புத்தகம் படித்து வந்த திருத்தம் இல்லை. பட்ட பாடு. ஐயோ, இதை பண்ணி அன்னைக்கு இப்படி சிக்கிக்கிட்டேயா, அதை பண்ணி இப்படி ஆகிப்போ, இனி இந்த வம்பே வேண்டாம் என்று நான் திருந்தி வந்திருக்கிறேன். எனவே நான் திருந்தியது நான் செய்த தவறுக்கான தண்டனையை நுகர்ந்ததுனால திருத்தம் வந்துச்சே ஒழி. அப்போ தான் அங்கே நடக்கும். அப்போ எந்த ஒரு செயலும் வெறும் அறிவு இருந்தால் போதா, விருப்பம் இருந்தால் தான் அறிவு, அறிவு கேட்பத்தான் செயல். இந்த மூணு தனித்தனியாக இருந்தாலும் செயல்பாட்டுக்கு வரும்போது ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. எனவே இதுகாரும் நாம் படித்த அந்த தத்துவங்கள் 36 தத்துவங்களை பற்றி நாம் படிச்சிருக்கிறோம். இனி படிக்க வேண்டியவை அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்தது ஒரு பாட்டில், அடுத்த பாட்டில் 2 கேள்விக்கு ஒரே பாட்டில் விடை சொல்ல போகிறார். நல்லா கவனித்து பாருங்கள். 6 தத்துவம் ஏது? இது முதல் கேள்வி. அதுக்கு குரு வணக்கம் ஒரு பாட்டு, வினா ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் இந்த நூலில் தான் இருக்குதுன்னு சொன்னார் இல்லைங்களா, அந்த 3 பாட்டை நீக்கிட்டா 18 பாட்டில் முதல் கேள்விக்கு விடை சொன்னார். 6 தத்துவம் ஏது என்ற கேள்விக்கு விடை சொல்ல வந்த ஆசிரியர், இப்போ நம்ம 21 பாட்டு படிச்சிருக்கிறோம், அந்த 3 பாட்டை நீக்கிட்டு 18 பாடலில் 36 தத்துவத்துக்கு விளக்கம் சொல்லப்பட்டது. சரி, அடுத்த பாட்டு பாருங்கள், 22வது பாட்டு. ஒரே பாட்டு 2 கேள்விக்கு விடை சொல்லிட்டார். அவ்வளோதான். இப்போ 6 தத்துவம் ஏது இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இனி ஆணவம் ஏது, வினை ஏது, இந்த 2 கேள்விக்கும் ஒரே பாட்டில் பதில் சொல்ல பாருங்கள். 6 தத்துவம் சொன்னோம் அடைவாக, மாறா மலம் 2 வா சொல்ல, கூறில் அறியாமை ஆணவம், நீ ஆன சுக துக்கம் குறியா வினை என்று கொள். ஆணவம் ஆணவம்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்னன்னர்? அறியாமை ஆணவம். ஒன்வேர்ட் ஆன்சர் மட்டும்தாங்க சொல்லியிருக்கிறாரு, இதுக்கு மேலே அவர் சொல்லலை. ஆணவம்னா என்னன்னார்? அறியாமை ஆணவம். இதை பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா அடுத்தடுத்த நூல் படிக்கணும். திருவருட் பயன் படிச்சிங்கன்னா 8 குறட்பால் ஆணவத்துக்கு இலக்கணம் சொல்லார். சிவப்பிரகாசம் படித்தா ஒரே பாட்டில் விடை சொல்கிறார். இன்னும் வேறு வேறு நூல் அங்கங்கே இந்த ஆணவத்தை பற்றிய செய்திகள் இடம்பெறுகிறது. ஆனால் இந்த நூலில் ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி ஒரே ஒரு சொல்லு, அறியாமை ஆணவம். அறியாமை அப்படின்னு ஒன்று இருக்கா? ஆம், இருக்கிறது. எங்கே இருக்குது? திருவள்ளுவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, படிக்க 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 நான் ஒன்றை தெரிந்து கொண்டேன்னார். நாமெல்லாம் படித்தா என்ன தெரிஞ்சுக்குவோம், அவர் படித்தா என்ன தெரிஞ்சுக்குவார்னார். நாமெல்லாம் படித்த இப்போ இந்த புத்தகத்தை படித்ததுனால நாளைக்கு பாட்டம் முடிச்சுன்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவோம்? நீங்கள் உண்மை விளக்கம் படித்தீங்களா? படிச்சிட்டேன். என்ன தெரிஞ்சது சார்? 7 கேள்விக்கு விட தெரிஞ்சிச்சு. ஏன் 6 தத்துவம் ஏதுன்னு சொன்னீங்களே, அதுக்கு விட தெரிஞ்சிருச்சு. இப்படி தான் நாம் பதில் சொல்லுவோம். ஆனால் திருவள்ளுவர் சொன்னார், எனக்கு நீங்கள் இந்த நூல் படித்து என்ன தெரிஞ்சுட்டார்? இது நாள் வரைக்கும் இது தெரியலேங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னார்.
அவர் சொன்ன பதில் பாருங்கள். நாம் என்ன பதில் சொல்கிறோம்? 7 கேள்விக்கு விட தெரிஞ்சிட்டோம். ஆனால் திருவள்ளுவர் சொன்னால் என்ன சொல்லியிருப்பார்னு கேட்டால், அரிதோறும் அரிதோறும் அறியாமை கண்டற்று. அந்த குறளுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்கான்னு வீட்டில் போய் படித்து பாருங்கள். படிக்க 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 நான் ஒன்றை தெரிந்து கொண்டேன். ஏன் இது நாள் வரை இது தெரியவில்லை என்பதை தெரிந்து கொண்டேன்னார். அரிதோறும் அரிதோறும் அறியாமை கண்டற்று. இது நாள் வரை இது தெரியவில்லை என்பதை இதை படித்தபோது தெரிந்து கொண்டேன். நாமளாக என்ன பண்ணியிருப்போம்? இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னு தெரிந்ததை சொல்லுவோம். அவர் சொன்னார், இது நாள் வரை இந்த உண்மை தெரியலையேங்கிற நான் தெரிந்து கொண்டேன்னார். இதுதான் திருவள்ளுவருக்கு நமக்குள்ள வித்தியாசம். நாம் சொல்லுகிற விடையும் அவர் சொல்லுகிற விடையும் எவ்வளோ வேறுபாடுன்னு பாருங்கள். எனவே அறியாமை ஆணவம் அப்படின்ட்டார். அப்படின்னா ஒன்று இருக்காயா? ஆம், இருக்கிறது. அதை பற்றி விரிவாக அடுத்தடுத்த நூலில் விரிவாக பார்ப்போம். சரி, அடுத்தது வினைனா என்ன? சுகமும் துக்கமும் வினை. நாம் அனுபவிக்கிற சுகம் துக்கம், நம்ம இன்பத்தை நுகரம் இல்லைங்களா, அதுவும் வினை தான். துன்பத்தை நுகர்கிறோம் அல்லவா, அதுவும் வினை தான். என்னையா ஒரே சொல்லு ரெண்டுக்கும் அது ஆம். வினை என்பது பொதுச்சொல். அதில் நல்வினை என்று ஒன்று இருக்குமானால் அதன் விளைவு சுகம் வரும். தீவினை இருக்குமானால் அதன் விளைவு துக்கமாக வரும். நீங்கள் பிறருக்கு செய்கிற உதவி நல்வினையாக வரும். நீங்கள் பிறருக்கு செய்கிற இடர்பாடு தீவினையாக வரும். அவன் தீவினை நல்வினை என்பது என்னன்னு கேட்டால், நீங்கள் செய்கிற செயலை பொறுத்து இருக்கிறது. நீங்கள் நன்மை தீமை என்பது என்னன்னு கேட்டால், நீங்கள் யாருக்கு என்ன செய்கிறீர்களோ அதை பொறுத்து தான். நீங்கள் பிறருக்கு உதவி செய்தால் நல்வினை என்று எழுதப்படும். நீங்கள் பிறருக்கு தீமை செய்தால், பிறர் என்பதை பிற உயிருக்கு தீமை செய்தால் அது தீவினை என்று கருதப்படும். இந்த தீவினை செய்யப்படும் போது வினை என்று பெயர். இறைவன் நோட்டில் எழுதினார்னா, கணக்கு புத்தகத்தில் எழுதுவார் பாருங்க, அப்படி எழுதும்போது அது பாவம் அல்லது புண்ணியம் என்று எழுதப்படும். செய்யப்படும் போது வினை, எழுதப்படும் போது புண்ணியம் பாவம் என்ற கணக்கில் எழுதப்படும். அப்படி எழுதப்பட்ட அந்த பாவ புண்ணியம் உங்களுக்கு அனுபவத்துக்கு வரும்போது சுகமும் துக்கமுமாக வரும். அப்போ நல்வினை புண்ணிய கணக்கில் எழுதப்பட்டு அடுத்த பிறவிக்கு சுகமாக வரும். தீவினை பாவ கணக்கில் எழுதப்பட்டு அடுத்த பிறவிக்கு வரும்போது துக்கமாக வரும். இப்போ நாம் சுகமும் துக்கத்தையும் அனுபவிக்கிறோமா இல்லையா? ரெண்டும் தான் அனுபவிக்கிறோம். அப்போனா என்ன தெரியணும்? நாம் பாவமும் பண்ணியிருக்கிறோம் புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டா சரி. நாம் பாவம் மட்டுமே பண்ணினவங்க இல்லை, புண்ணியம் மட்டுமே பண்ணவங்கள, ரெண்டுமே பண்ணியிருக்கிறோம். ஏன்? ரெண்டும் எனக்கு அனுபவத்துக்கு வந்திருப்பதனால, இந்த ரெண்டும் எனக்கு இருப்பதனால நான் கடந்த காலங்களில் பாவம் செய்திருக்கிறேன் புண்ணியம் செய்திருக்கிறேன் என்பதை இன்னைக்கு செயலை கொண்டு நான் தீர்மானித்து கொள்ளலாம். எனவே சுகமும் துக்கமும் வினை என்று கொள் அப்படின்னு ஆசிரியர் இங்கே எளிமையாக கொடுத்துருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். எனவே இப்போ 3 கேள்விக்கு விடை சொல்லியாச்சு. மீதி இருக்கிற வினாக்களுக்கு நம்ம விடை காணணும். ஒரு தேநீர் பருகிவிட்டு விடையை சிந்திப்போம். சிவாயனம்.